சரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராம அடியன் ராமானுஜா. ஆகாஷாதிகரணத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆகாஷாதிகரணம் முதல் பாதத்துல இருக்கு. முதல் பாதத்துக்கு என்ன பெயர்? சுவாமி அயோக விவச்ச பாதம் சுவாமி. அயோக விவச்சேத பாதம். அடியன் ராமானுஜா. என்ன சொல்லப்படுறது? அயோக விவச்சேத பாதத்தில் என்ன பண்ணப்படுறது? ஜகத்காரணமான பிரம்மம் சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொல்லும். இது அயோக விவச்சேத பாதத்தில் பண்ணப்படுது. சரி, இதுக்கப்புறம் அடுத்த 3 பாதங்கள் வேற யாரும் சொல்லலாம். அடுத்த 3 பாதங்கள் என்ன பண்ணப்படும்? அந்நியோக விவச்சேதம், அஸ்பஷ்ட, ஸ்பஷ்ட, ஸ்பஷ்டதர அப்படின்றது 3 பதங்கள்ல அநேக விஷயத்துல கண்டது என்ன? அந்த அயோக விஷயத்துக்கு ஒரு இது பார்த்தாலே டெஃபினேஷன் பார்த்தா, அதாவது நேரடியா நேர்முகமா சொல்றது அயோக விவச்சேதம். அந்நியோக விவச்சேதம் அஸ்பஷ்ட அப்படிங்கிறது ஓரளவுக்கு இது இந்த வாக்கியம் சித்தையோ அசித்தையோ சொல்லுது அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியுது பூர்வபக்ஷம் இருக்குன்னா அதை வேற எதுவும் இல்லை, அது பரமாத்மா தான் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. கொஞ்சம் கிளியரா சொல்லலாமே பேதத்தை, அயோக விவச்சேதத்துக்கும் அந்நியோக விவச்சேதத்துக்கும். அயோக விவச்சேதம் ஸ்ட்ரெயிட்டா அந்த வாக்கியங்களே அஸ்பஷ்டதர, அதாவது டைரக்டா அது அஸ்பஷ்டதர அஸ்பஷ்ட அது சரியா பிடிச்சிட்டீங்க. அது ஒரு மார்க்கம் இருக்கு. நாளைய அஸ்பஷ்டன் பிரிக்கிறோம் அப்படின்றது வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். அந்நியோக விவச்சேதம்னா கிளியரா சீதாராமன் சொல்லி கேட்டு ஜெகத்காரணமான பிரம்மம் முதல் அயோக விவச்சேதத்துல வேறுபட்டதுன்னு சொல்றார். இங்க சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் கம்ப்ளீட்டா விளக்கிட்டு பிரம்மம் தனி, பிரம்மம் தான் ஒரு ஜெகத்காரணம்ங்கிறத உறுதிப்படுத்துறது அந்நியோக விவச்சேதம். சரி, இது அந்த இதுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இதனால ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கா ஸ்டேட்மெண்ட். இப்போ ராமன் வில்லாளியே அப்படின்னா ராமனே தான் வில்லாளி. இப்ப ராமன் வில்லாளியே அப்படின்றது என்ன விவச்சேதம்? ராமன் வில்லாளியே என்றது அயோக விவச்சேதம். சரி, உமாத்தோட அந்நியோக விவச்சேதம். சரி, இப்போ இது இந்த பிரம்ம விஷயத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் சொல்லாதவர்கள் ராமன் வில்லாளி அப்படின்றது போலவே இதே 2 ஸ்டேட்மெண்ட் வரணும் பிரம்ம விஷயத்துல. இப்போ ஜெகத்காரணம் சார், பிரம்மம் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றது அது அயோக விவச்சேதம். பிரம்மமே ஜெகத்காரணம், வேற யாரும் கிடையாது, சித்தோஷம் கிடையாதுன்னு சொல்றது அந்நியோக. சரி, அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு சேர்த்துக்கலாம். பிரம்மம் ஜெகத்காரணமே அப்படின்னு ஒரு சேர்த்துக்காரணமே அப்படின்றது அவங்க அதாவது கிடையாது. நானும் மறுபடியும் அப்படி கிடையாது. அயோக விவச்சேதத்துல எப்படி பிரம்மம் ஜெகத்காரணமே அப்படின்னு இந்த பிரம்மம் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னா அந்த பிரம்மன்றதுதான் என்னன்னு இப்போ சர்ச்சை மொத்த பிரம்ம மீமாசையிலேயே பிரம்மன்றது என்ன அப்படின்னா சர்ச்சை. அப்ப பரமாத்மாவே இருக்காது, பரமாத்மா தான் ஜெகத்காரணம், பரமாத்மா ஜெகத்காரணமே அப்படின்னு சொல்றது. சரி, கரெக்ட். அதாவது இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அந்த பரமாத்மா அப்படின்னா கிட்டத்தட்ட சிதச்சித் லட்சணம். அதான் அர்த்தம். பரமாத்மா அப்படின்னாலே சிதச்சித் லட்சணம் அப்படின்னா அப்போ ஜெகத்காரணமான பிரம்மம் பரமாத்மாவே. சரியா? அப்போ சித்தையும் காட்டிலும் அச்சித்தையும் காட்டிலும் தனியா ஒரு பொருள் இருக்கே பரமாத்மா, அவன் தான் ஜெகத்காரணம் அப்படின்றது. அது 2வது இதுல அநேக விஷயம் திரிபாதியில 3 பாதத்தையும் சேர்த்து அந்த இடத்துல என்ன சொல்லப்படுறது? பரமாத்மாவே தான் ஜெகத்காரணம், ஜெகத்காரணமான பிரம்மம் அப்படின்னு அநேக விஷயத்துல. சரி, அது முடிந்த நாளுக்கு அஸ்பஷ்டதர, அஸ்பஷ்ட, ஸ்பஷ்ட, ஸ்பஷ்டதர
அப்படின்னும். சரி, இதுல அந்த ஸ்பஷ்டதர அப்படின்றதுக்கு என்ன பதில் பார்த்தா இருக்கு. வேற யாராவது மறுபடியும் அதை அனுவாதம் பண்ண முடியுமா? எல்லாரும் சரியா புரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு தெரியாது. ஸ்பஷ்டதர அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? கிருஷ்ணசாமி, அது வந்து டைரக்டா ஒரு அளவுக்கு ஆகாசம்தான் இல்ல பிராணம் தான் அப்படின்னு சொல்றது வந்து ஓரளவுக்கு சொல்றது ஸ்பஷ்டத்தர. நல்லாவே உறுதிப்படுத்தி சொல்றது ஸ்பஷ்டத்தர. அது அவர் வியாசத்தை எதிர்த்து அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கறது கஷ்டம். அதாவது என்னன்னா இந்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஆகாஷ இதுல அந்த வாக்கியம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே அயோகி வச்சு பாதத்துலதான் இருக்கு. அஸ்பஷ்டதர அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு. இனிமேல் நம்ம மேற்கொண்டு வரும். சில இதெல்லாம் வந்து ஜீவாத்மாவை தான் சொல்றது அப்படியே முடிவே பண்ணிடலாம். பிரகிருத்திய பிரதானத்தை தான் சொல்றதை முடிவே பண்ணிடலாம். அப்படிப்பட்ட விஷய வாக்கியங்கள் நம்ம மேல. சரி, இப்போ இது வந்து ஆகாஷாதிகரணம் உள்ள போறதுக்கு. சரி, இப்போ ஆனந்தமயாதிகரணத்திலயும் அந்த அதிகரணம் வரைக்கும் என்ன ஆயிடுத்து? ஜகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது அது அச்சேதனம் கிடையாது. சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரே ஒரு கேள்வி, அந்த புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அந்நிய யோக, அதாவது அயோக விவேச்சேதத்திலயும் நம்ம வந்து ஜீவாத்மா இல்ல வந்து சித்த அச்சித் இல்ல அப்படிங்கறது அங்கேயும் நம்ம விளக்கி வைக்கிறோம் இல்லையா? சோ அதுல வந்து அந்த அதுக்கும் வந்து அந்நிய யோக விவேச்சேதத்திலயும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம மிச்சத்துல வைக்கிறோம், அது ஒண்டிதான் காரணம்னு சொல்றோம். அதாவது நினைக்கிறேன். பட் அதுலயும் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? யோக நம்ம தள்ளி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றோம். எக்ஸாக்டா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த அசாத பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன தெரியுது? அவங்க ஏதோ ஒண்ணு வேதாந்தத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு தெரியுது. அப்புறம் ஜென்மாதி அதிகரணத்துல என்ன ஆயிடுது? அது வந்து ஜகத்தை படைக்கக்கூடியது. இப்போ என்ன மேல் விசாரம் அப்படின்னா, ஜகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் என்னது அப்படின்னு கேள்வி வர நமக்கு ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஒத்துக்கொள்றது அச்சேதன பொருள்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அது எல்லாமே ஒத்துக்கொள்ளக்கூடிய பொருள். ஜீவாத்மாவும் எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய பொருள் தான். இப்போ ஜகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது ஜீவாத்மா, அதே போல இந்த அச்சேதன பொருள், இது ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஆயிடுது. இவ்வளவுதான் அப்படின்னா, இப்ப தனியா மூன்றாவது நம்ம தத்துவத்திலையும் சொல்றோம் இல்லையா, சித்து அச்சித்து, இதோடய முடிஞ்சு போயிடும். ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்றதுக்கு பிரமாணமே இல்லாம இருக்கும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்? இங்க ஜகத்தை படைக்கக்கூடியது அது சித்து கிடையாது அச்சித்து கிடையாது அப்படின்னு தள்ளுறதை காட்டிலும் நம்ம மேல எங்க தாற்பயம் என்ன அப்படின்னா, பரமாத்மான தனியா ஒருத்தன் இருக்கான், ஈஸ்வரன் அப்படின்னு விலட்சணமான தத்துவம் ஒன்று இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுலயும் தாற்பயம் கூட சேர்ந்தப்ப என்ன ஆகுது? அயோக விவச்சேதமும் செய்யப்படுறதாக ஆயிடுறது. ஏன்னா அந்த பரமாத்மா கிடைக்கிறது அது வந்து நம்ம அந்த ஜெகத் காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது அது இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்ற அந்த ரீதி இருக்கிறதுனால இங்க பரமாத்மா ஒரு விஷயமும் கிடைக்கிறது, அயோக விவச்சேதமும் செய்யப்படுறது. இப்ப நம்ம திரிபாதிக்கு போயிட்டோம்னா என்ன ஆகுது? இப்ப அவங்க ஓரளவுக்கு ஸ்தாபிச்சாயிருது. என்ன ஸ்தாபிச்சாயிருது? என்ன ஆயிரம் பரமாத்மான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தாபிச்சாயிருது திரிபாதிக்கு போகும்பொழுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி பரமாத்மா ஒரு பொருள் இருக்கட்டும், இந்த வேத கட்டத்துல ஜீவாத்மா சொல்லப்படுற மாதிரி இருக்கு, இந்த வேத கட்டத்துல பிரதானம் சொல்லப்படுற மாதிரி இருக்கேன்னு வர இப்ப என்ன பண்ணணும்? நம்ம அது கிடையாதுன்னு தளரும். இது அந்நிய வகை விவச்சேதம். புரிஞ்சுது. சரி, இப்ப இந்த ஆகாஷாதிகரணத்திலையும் அதே போல பிராணாதிகரணத்திலையும் 7, 8 ரெண்டு அதிகரணத்திலையும் சேர்த்து ஒரு அம்சமும் 7, 8 8, 9 அதிகரணம் சேர்த்து ஒரு அம்சமும், அதே போல 10, 11 ஜோதிர் அதிகரணம், இந்திர பிராணாதிகரணம் அதெல்லாம் சேர்த்து ஒரு 2 அம்சம். இதுல 2 பொதுவான தன்மை, அந்த 2 அதிகரணத்துல ஒரு பொதுவான தன்மை. இதை அநேகமா சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஆகாஷாதிகரணம் பிராணாதிகரணம் அதுக்கும் இந்த ஜோதிர் அதிகரணம் ரங்கநாத சுவாமி அடியன் முதல்ல அதாவது ஆகாஷ அதிகரணமும் பிராணாதிகரணத்திலயும் நம்ம வந்து பரமாத்மா பத்தி நேராவே சொல்லப்படுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிச்ச 2 அதிகரணம், அதாவது ஜோதிர் அதிகரணம் அப்புறம் வந்து இந்திர பிராண அதிகரணத்துல பரமாத்மா பத்தி நேரா சொல்லப்படுறது இல்லை. அங்க வந்து ஒண்ணு வந்து ஜோதின்னு ஒண்ணு இருக்கு,
இன்னொன்னு இந்திர பிராணான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்ற இதுதான் அங்க ரெண்டுத்துக்கும். பரமாத்மா இல்ல, இன்னும் ஒரு வேர்டு மிஸ் பண்றீங்க. சரி, வேற யாருக்கு அதை வாய்ப்பு கொடுக்கலாம். விமலா மாமி கை தூக்கிருக்கு, சொல்லல. விமலா மாமி. இந்திரபிராண அதிகாரணத்துல மோட்சத்துக்கு காரணமானது யாரு அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப இந்திரன் வந்து தன்னை உபாசிச்சா தான் தான் பிராணன், தன்னை உபாசிக்கும்படி பிரத்ததர்னு சொல்லிட்டோம். இது மாதிரி என்ன உபாசிச்சேனாக்கா மோட்சத்துக்கு மோட்சம் கிட்டும், அதுதான் நல்லது. அது ஒன்னு பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தது இந்திர பிராணாதிகரணத்துல. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆகாஷ அதிகரணத்தையும் பிராணாதிகரணத்தையும் பிரம்மம் நேர சொல்லப்படுறது அப்படின்னு கிடையாது. அப்படி கிடையாது. நேரடியா கிடையாது. ஜோதிர் அதிகரணத்திலயும் இல்ல வேற ஒரு தன்மை மிஸ் பண்றீங்க. வேற யாராவது சாந்தி மாமி புதுசாக முன்னாடி தேவராஜ சுவாமி கை தூக்கி இருந்தார். தேவராஜ சுவாமி. ஆகாஷாதிகரணம் பிராணாதிகரணத்துல அவைன்னு ஒரு பிரசித்தி முன்னாடியே ஒரு விஷயமான சொல்லப்பட்ட. இல்ல அடி என்ன சாமி, அந்த இது பதில் எதிர்பார்க்கல. அப்படின்னா சாமானிய அதாவது சத்துன்னு முன்னாடி இருக்கு அந்த 5வது அதிகாரம். நான் கேள்வியை ஃப்ரேம் பண்றேன், கூட கேள்வியை சொல்றேன். ஆகாஷ அதிகரணம் பிராணாதிகரணத்திலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொதுவான தன்மை இருக்கு, சரியா? இந்திர பிராணாதிகரணம் ஜோதிட அதிகரணம் அதுக்கும் இப்போ இந்த 4 என்ன பண்ணப்படுறது அப்படின்னா இதுவும் சொல்லியிருப்பேன். நம்ம கேள்வியா கேட்கல, இது ஜஸ்ட் நம்ம விஷயமே சொல்லிடுறேன். முன்னாடி இருக்கும் ஆனந்தமயாதிகரணம் அது வரையில என்ன இருக்குன்னா இதான் தேவராஜ சுவாமி சொல்ல வந்து அங்கெல்லாம் வந்து சத்து ஆனந்தமயம் இப்படி பொதுவான சப்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 4 அதிகரணத்துல ஆகாஷ அதிகரணம் பிராணாதிகரணம் ஜோதிட அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம். இப்போ இந்த இந்திரன் ஜோதிஷ் அதே போல இந்த ஆகாசம் பிராணன் இதெல்லாம் வந்து விசேஷ சப்தங்கள். அந்தந்த திரவியங்கள் அந்தந்த பொருள்கள் விசேஷமாக இருக்கக்கூடியவை, பொதுவான சப்தங்கள் கிடையாது. அப்படின்றது இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 4 அதிகரணங்களுக்கும் ஒரு பொதுவான தன்மை. முன்னாடி இருந்ததெல்லாம் சாமானிய சப்தங்களை கொண்டு, இப்ப இந்த 4 அதிகரணத்திலையும் பொதுவான தன்மை விசேஷ சப்தங்களை கொண்டு. இதை தேவராஜ சுவாமி சொல்ல நினைக்கிறேன். இது வந்து 4. இப்போ இதுக்குள்ள யோசிச்சு பாருங்க, இதை சொன்னா நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள 2 பிரிச்சு பார்க்கணும். தானே அப்படின்னு வர்றதுனால இல்ல அது இல்ல, அது தேவராஜ சுவாமி சொல்ல ஆரம்பிச்சு. அது கிடையாது. சரி, கோவிந்ததாச சுவாமி. பிராணாதிகரணம் ஆகாசாதிகரணம் இது ரெண்டுலயும் என்னன்னா நேரடியா ஜெகத்காரணம் பத்தியே சொல்றாங்க. இது இந்திர பிராணாதிகரணத்திலையும் ஜோதிட அதிகரணத்திலையும் வேற ஒரு தன்மை சொல்லப்படுது. இப்ப ஜோதிட அதிகரணத்துல ஜோதிட அதிகரணத்துல யார சாந்தி மாமிக்கு முன்னாடி கை தூக்கி இருந்தா ஜோதிட அதிகரணத்துல சாந்தி மாமி. அது ரெண்டுத்தையும் வந்து தன்மை ஒளிங்கிறது இந்த தன்மை தானே. இந்த பதில் சரியான பதில். இப்ப என்ன ஆகாஷாதிகரணத்திலையும் பிராணாதிகரணத்தையும் என்ன பொதுவான தன்மை அப்படின்னா நேர அந்த வாக்கியத்திலே ஜெகத் காரணத்துவத்தை பத்தி பேசப்படுறது, ஜெகத் காரணத்துவமானது பேசப்படுறது. சரி, ஜோதிட அதிகாரத்துல தேவராஜ சுவாமி ஜோதிட அதிகரணத்துல என்ன பேசப்படுறது? ஜோதிட அதிகரணத்துல அந்த தனித்தன்மையான அம்சம் கேட்கறதா எனக்கு அங்க அந்த காரணத்துவம் பேசப்படல, காரணத்துவத்துக்கு சூச்சகமான ஒரு தன்மை அந்த நாமியா இருக்கிறதுனால இன்ஃபரன்ஸ் வருது. என்ன தன்மை பண்றோம்? ஒளி வந்து வானத்தை காட்டிலும் வானத்தை விட உயர்ந்து அதாவது ஏற்பட்ட ஒரு பெரிய ஒளி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு ஜோதிட. ஆனா சாந்தோகத்துல மற்றொரு இடத்துல ஜோதிட இதுவும் சாந்தோகத்துலதான் இருக்கு. மற்ற சாந்தோகத்துல இருக்கு முண்டகோபனிஷத்துல தசிய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு வாக்கியத்துல அந்த காரண பொருளை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுது அது பெருத்த ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன தெரியுதுங்க, இங்க நம்ம நேர விஷய வாக்கியத்துல காரணத்தை பத்தி பேச்சு கிடையாது, காரணத்துவத்தை பத்தி பேச்சு கிடையாது. ஒளிய கொண்டிருக்கு அப்படி அது மட்டும்தான். ஆனா அந்த ஒளியை கொண்டுதான் காரணம் அப்படின்னு நம்ம மற்றொரு வாக்கியத்துல ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதனால காரணத்தை பத்தி நம்ம இங்க சர்ச்சை பண்றது அப்படிதான் ஆனது. சரி, இது இல்ல. அதுக்கு அப்புறம் இந்திர பிராணாதிகரணத்துல முன்னாடி சொல்லிட்டா அங்க வந்து அந்த உபாசியம் மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னா அந்த
நான் அந்த வீடியோலயே இந்த மோட்சத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னா மோட்சத்துக்கு காரணமான தியானத்தினால தியானம் தான் பக்தி. அந்த பக்திக்கு விஷயமானவன் அவன் தான் இந்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவன் ஒருவன் மோட்ச சாதனமான உபாசனத்துக்கு விஷயமாக இருக்கானோ அவன் தான் காரணம், உலகத்துக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சத்வித்யாலேயே வந்திருக்கு. விஷயம் நம்ம பத்தி பேசல பெரும்பாலும். சத்வித்யா அப்படின்றது வந்து நான் ஈக்ஷ திகரணம் பார்த்தோம் இல்லையா, அதான் சத்வித்யா அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயே வந்து சரிதான் வந்து இதுக்கு பேர் தான் பேட்டிகா சங்கதி அப்படின்னு சொல்லுவோம். பேட்டிகா சங்கதி, பேட்டிக்கான பெட்டி. என்ன பண்ணியிருக்காரு வேதவியாசர், ஆகாஷ பிராண 2 அதிகரணத்துல ஒரு பெட்டியில சேர்த்துட்டார். இந்திர பிராண ஜோதிர் அதிகரணம் இந்திர பிராணாதிகரணத்து இன்னொரு பெட்டியில சேர்த்துட்டார். அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான தன்மை இருக்கு. பேட்டிகா சங்கதி அப்படின்னு சொல்லுவாரு. சரி, ரங்கசுவாமி சாமி, இந்த விஷயத்யுகம் பார்க்கும்போது அந்த பேட்டிகா சங்கதி பார்க்கணும். பேட்டிகா இல்ல அப்படி இல்ல. விஷயத்யுகம் அப்படின்றதுனா 2 திக்கத்துக்கும் பொதுவான தன்மைகள் இல்லையா? ஆமா. பேட்டிகா சங்கத்தின்னு அவ்வளவு ஒரு பெரிய போர்ஷனுக்கு சொல்ல மாட்டேன் பேட்டிகா சங்கதி அப்படின்னு. 2-3 அதிகரணங்களை சேர்த்து பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க. இப்ப இதுல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து 4 அதிகரணத்துக்கு ஒரு பேட்டிகாவை பார்த்தோம். 4 அதிகரணத்துல ஏன் ஒரு இதுல ஒரு விதமா டேக் பண்றோம். இதெல்லாமே விசேஷ சப்தங்களை கொண்ட விசாரம் அப்படின்னு. அதுக்குள்ள மறுபடியும் என்ன ஆகுது, அந்த விஷய வாக்கியத்திலேயே காரணத்துவம் பேசப்படுறதா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பேட்டிகா. இன்னொரு பாக்ஸ் என்ன அப்படின்னா காரணத்துவம் பேசப்படல, அதுக்கு சூச்சகமான மற்றொரு தர்மம் பேசப்படுறது அப்படின்னு 2 பேட்டிகா, 2 பாக்ஸஸ் இங்க. சரி, இப்ப நம்ம ஆகாஷ அதிகரணத்துக்குள்ள போகலாம். இங்கதான் வந்து சர்வாணி வாயுமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே அப்படின்றது. சரி, இந்த தானே அப்படின்றதுனால என்ன இங்க, சரி இங்க பூர்வபக்ஷம் என்ன அப்படி வரும். இந்த பூர்வபக்ஷம் என்ன ஆகாஷ அதிகரணத்துல பூர்வபக்ஷம்? வேணுகோபால் சாமி நீங்க சொல்லுங்க. வாக்கியத்தை வச்சு ஆகாசம்தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷி ப்ரூவ் பண்ண பார்த்தான். அவனுடைய என்ன யுக்தி, அவன் என்ன லாஜிக் சொல்றான், ஏன் அப்படி சொல்றான்? ஆகாசம் சாரி அதுக்கு லாஜிக்கே இல்ல ஆக்சுவலா. ஏன்னா நேரம் இருக்கே, அதான் ஆகாசத்துல இருந்தாலும் ஒழுக்கம் உருவாச்சு. அப்படி நேரம் பதமே இருக்கே, அவ்வளவுதான் வாக்கியம் அவ்வளவு சொன்னதுனால அவ்வளவுதான் அப்படின்னு அவன் பூர்வபக்ஷி சொல்றான். சரி, இப்போ இதுல சித்தாந்தத்துல என்ன நம்ம சொல்றோம் ரகுராமன் சுவாமி? அதுல வந்து ஆகாசம்ன்றது வந்து விசேஷ சப்தம் அப்படின்னு அதை குறிச்சு சொல்றோம். அதனால அது ஆகாசமே தான் காரணமாக. இல்லையே சுவாமி, விசேஷ சப்தம்ன்றதுனால அது பூர்வபக்ஷியுடைய பூர்வபக்ஷி தான். அது நேரம் சொன்னாலும் அது ஆகாசம் சொல்லலாம், அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறான் அந்த வாதம். இல்ல, முக்கியமான ஒரு இது மிஸ் ஆகுது, முக்கியமான லாஜிக் மிஸ் ஆகுது. நேர அந்த வாக்கியமே வந்து நேர ஆகாசம் தான் ஜெகத் காரணம் சொல்றது அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு அது கூட இன்னொரு பாயிண்ட் வந்து அது இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கு. மற்றதாவது வந்து சாமானிய சப்தமா இருக்குது, இன்னும் ஸ்பஷ்டமா விசேஷ சப்தமா இருக்கு ஆகாசம். அதுதான் கரெக்ட். அடியன் பூர்வபக்ஷத்தை பத்தி கேட்கல, அது சித்தாந்தத்துல சித்தாந்தம் இல்ல. அடி ஏற்கனவே நிரூபிச்சாச்சு, ஜெகத் காரணம் பரமாத்மான பிரம்மம் தான் நிரூபிச்சாச்சு. அதனால இங்க இந்த வாக்கியம் சொல்றது கூடவே அது தானே அன்றோ அப்படின்னு கூட சேர்த்து சொல்றது. அதனால அதுல இருக்கிற ஒரு பண்பை தான் சொல்றதே தவிர அந்த ஆகாசத்தையே சொல்ற அப்படின்னு சித்தாந்தம் காட்டு. தானேன்னு வருவதுனால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமே ஆகாசத்துக்கு காரணமே பிரம்மம்
கரெக்ட். அதான் தானே அப்படின்றதுதான் ஆக்சுவலா இந்த சித்தாந்த யுக்தியே இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். இது வந்து மீமாம்சா சாஸ்திரம் அதை உட்கொண்டது இந்த யுக்தி அப்படின்றது. இது வந்து சட்டம் புரியும் நான் எதிர்பார்க்கவே முடியாது. மீமாம்சா சாஸ்திரத்துல கொஞ்சம் அலசினோம்னாதான் அதுக்காக இந்த டிஸ்கஷனு, முக்கியமா இந்த தானே அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷனு. சாந்தி மாமி கை சாந்தி மாமி கை தூக்கினா சாந்தி மாமி வாய்ப்பு கொடுக்கல, சொல்லாம தான் நினைக்கிறேன். சாந்தி மாமி அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்துல ஒரு பர்டிகுலரா ஒரு வேர்டு, அந்த ஹவாங்கிற அந்த வேர்டு, அந்த வார்த்தைய அதை வந்து வேற விதமா பயன்படுத்துறது, அதனால வந்து அந்த இதுவே மாறி போறது அந்த விஷயங்கள் வேற விதமா இல்ல. அந்த ஆணை அவா அப்படின்றது பிரசித்தி இல்ல. இப்ப தமிழ் நம்ம தமிழ் வாக்கியம் முன்னாடி பூர்வபக்ஷியுடைய அவன் என்ன வெறும் பார்த்திருந்தான் அந்த வாக்கியத்துல, சர்வாணிவா இமானி பூதானி, எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து உருவாகின்றன. இது மட்டும் தான் அவன் பார்த்தான். ஆனா இது மட்டுமா இருக்கு அந்த வாக்கியத்துல? எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் நின்றும் அன்றோ உருவாயிற்றன, அதில் தானே, அதில் நின்றும் தானே, அன்றோ தானே ஏதோ ஒண்ணு, அது நின்றும் தானே உருவாயிற்றன. தானே என்று சொல்லதான் இப்போ சித்தாந்தத்தினுடைய அதுதான் அந்த முக்கியமான யுக்தி சித்தாந்தத்துல. சரி, இந்த தானே அப்படின்னு சொல்றதுனால என்ன நம்ம என்ன அப்படி ஒரு பெரிய வேறுபாடு நம்ம புரிஞ்சுட்டோம். சுவாமி, பரமாத்மாவே ஆகாசம்னு கடைசியா வரும். அது எதனால வந்து இப்ப ஒரு வார்த்தை நேரம் அறிவிக்கிற மாதிரி சொன்னா அதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஆனா தானே சேர்த்துட்டா தெரிஞ்ச விஷயமாச்சு, வாக்கியம் தான் அதை சொல்றது. அப்படின்னா ஒரு வேதத்தை படிச்சவன் ஞானஸ்தன் கிட்ட சொல்றச்சு மத்த பாகத்துல எல்லாம் பரபிரம்மன் தான், பரமாத்மா தான் பிரம்மன்னு தெரியும். தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்றச்சு நம்ம வந்து வேற ஏதோ நோக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு யோசிப்போம். அதனால பிரம்மன் பரமாத்மா தான் பிரம்மன், ஆனா ஆகாசம் தான் இங்க வந்து காரணம்னு சொல்றச்சே ஆகாசத்துக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான் ஆத்மன், பரமாத்மா இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதனால பரமாத்மாவே ஆகாசம்னு சொல்லலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, கிட்டத்தட்ட வந்தாச்சு. சரி, இது மறுபடியும் நானே ரீகேப் பண்ணி நான் சொல்றேன். விஷயம் என்ன அப்படின்னு, இது கொஞ்சம் கடினமான விஷயம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னு. இப்ப பூர்வ பட்சத்துல என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்றான், இப்ப நம்ம வாக்கியத்தையே ரெண்டு விதமா பிரிக்கலாம். விதாயகமான வாக்கியம், அனுவாதமான வாக்கியம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம் வாக்கியங்கள். விதாயகம் அப்படின்னா நமக்கு அறிவிக்கிறது இந்த வாக்கியமானது. அனுவாதம்னா ஏற்கனவே தெரிஞ்சதை மறுபடியும் சொல்றதுதான் அனுவாதம். இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றாங்கன்னா இந்த வாக்கியத்தை விதாயகமா பார்க்கணும். எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து பிறந்தன அப்படின்னு சொன்னா இப்ப என்ன புதுசா புரிஞ்சுக்கிற, எல்லா பூதங்களும் எனக்கு தெரியும். இப்ப வேதம் ஏதோ எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, விதானம் பண்றது. விதானம்னா அறிவிக்கிறது. என்ன அறிவிக்கிறது? எல்லா பூதங்களும் ஆகாசத்தில் நின்றும் பிறந்தன. அப்ப ஆகாசத்தில் இருந்து பிறந்தன அப்படின்றத வேதம் அறிவிக்கணும்னு நினைக்கிறது. அப்ப புதுசா சொல்லும் பொழுது நம்ம ஆகாசம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள் ஒன்னான ஆகாசம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுப்போம் விதாயகமான வாக்கியத்திலிருந்து? அப்போ பூத ஆகாசம் தான் இந்த உலகத்தை படைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுருவோம். இதுதான் பூர்வபக்ஷியினுடைய கூற்று. சித்தாந்தத்துல என்ன அப்படின்னா இங்க விதானமே பண்ணலையே, அறிவிப்பே பண்ணலையே, ஆகாசத்திலிருந்து தானே எல்லாமே உண்டாயிற்றன அப்படின்னா இப்ப விதானம் பண்றது நமக்கு ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்ற அப்படின்னு நமக்கு தோணாது இல்லையா? தானேன்றதுக்கு தமிழ்லயே நீங்களே யோசிச்சு பாருங்க. நாளைக்கு 7 மணிக்கு உடையவர் சன்னதியில சாத்துமறை ஆகும் அப்படின்னா நம்ம புதுசா தெரிஞ்சுக்கணும். உடையவர் சன்னதி நாளைக்கு 7 மணிக்கு சாத்துமறையா அப்படின்னு புதுசா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையே நாளைக்கு உடையவர் சன்னதியில 7 மணி தானேப்பா அப்படின்னு சொன்னானா நம்ம ஒரு புதுசா ஒரு 7 மணிக்கு சாத்துமறை அப்படின்னு சொல்றாரு அப்படின்றது நோக்கம் இல்லை அவருக்கு. அதை நம்ம ஒரு புதுசா ஒரு அறிவிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணாது. சரி, வேற ஏதோ சொல்ல வேற இருக்கு மேல அப்படின்னு தான் தோணும். இதான் அந்த விதானம் அனுவாதம் அப்படின்னு. தானே சேர்த்தாச்சுன்னா அனுவாதம். உனக்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா நாளைக்கு 7 மணிக்கு தான் உடைய சன்னதியில சாத்துமறை, அப்போ நீ முன்னாடியே வந்துடு, கைங்கிறதுக்கு முன்னாடியே வந்துடு அப்படின்னு நம்ம புதுசா சொல்றதுதான். ஸ்ரீதரன் சுவாமி உடையவர் சன்னதியில 7 மணிக்கு தானேனா தெரிஞ்ச விஷயத்த உறுதிப்படுத்திக்கிறது மாதிரி தானே சுவாமி இருக்கு. சொல்றவர் சொல்றாரு இல்லையா, அவர் சொன்னார். நான் யாருக்குமே அது
இவர் கேட்டவனா உறுதிப்படுத்திக்கலாம். கேட்கிறவருடைய இது வேற. நாளைக்கு சுவாமி நாளைக்கு வந்து 7 மணிக்கு தானே சுவாமி உடையவர், ஆமாப்பா அப்படின்னு சொன்னாலும் அது வேற. சொல்றவரே 7 மணிக்கு உடையவர் சன்னிலை சாத்துவார்னு சொல்லாம நாளைக்கு 7 மணிக்கு உடையவர் சன்னிலை, நாளைக்கு 7 மணிக்கு தானே உடையவர் சன்னிலை சாத்துமார அப்படின்னாலே அந்த தானேன்னு சேர்த்தானாலே விதானம் பண்றதவே நமக்கு தோணாது. அது அனுவாதம் ஆயிடும். ஏற்கனவே பிரசித்தமா இருக்கிறது அதான் அந்த தானேன்றதுக்கு கலு ஹவை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அது பிரசித்தியை காட்டுறது. சுவாமி இப்போ தானேன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் வந்து தெரிஞ்சதை சொல்கிறதுங்கிறது வருது. தானேன்னு சொல்கிறது கேட்டுக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா சுவாமி? நாளைக்கு உடைய சன்னதி தான் சொல்றவரை பத்தி தான் பேச்சு. வேதம் யாரும் கேட்க போறது கிடையாது. உடையவர் சன்னிதியில இருக்கிறவர் அந்த ஸ்தானத்துல வேதம் சொல்றவர் அந்த இதுலதான். ஸ்ரீதரன் சுவாமி கேட்டதுதான். தானே கேட்டது வந்து அது உறுதிப்படுத்திக்கிறதுன்னு வேற மாதிரி தான் ஆயிடும். சரியா? இங்க வந்து சொல்ற ஸ்தானத்துல சொல்லும் பொழுது அப்போ புதுசா அறிவிக்கல, அனுவாதம் பண்றது. அப்ப அனுவாதம் பண்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதானே அனுவாதம் பண்ண முடியும். அதனால அப்ப தெரிஞ்சது என்னது, அது ஏதோ உதாரணம், அது உதாரணம் சொல்லியிருப்பேன். மடப்பள்ளியில அந்த எவர் சில்வர் ஒண்ணு மடப்பள்ளியில ராமன், மடப்பள்ளி பரிச்சாரகர் ராமன் மாதிரி லைட்டா இருக்கு இந்த இடத்துல பாத்திரம். அதனால இந்த திருமாளிகளை வந்து எவசிலர் பாத்திரத்தை தானே ஆறுது அப்படின்னா புதுசா நமக்கு அறிவிக்கல. இந்த திருமாளிகளை வந்து புதுசா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க போறது கிடையாது. எவசிலர் பாத்திரத்தை ஆறுது அப்படின்னு நானே அப்படின்னு சேர்க்கிறதா ஏற்கனவே நமக்கே தெரிஞ்சதுதான் சொல்றேன் அப்படின்றது ஏற்கனவே முடிவு பண்ணிடும். அது வயசுக்கு எவசிலர் பாத்திரம் நீங்க சொல்லணும் அப்போ அப்படின்னா நம்ம வேற ஏதாவது அர்த்தம் வச்சுக்கிறோம் இல்லையா? அதேதான் இங்கேயும். ஆகாசத்தில் இருந்துதானே எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே பரமாத்மா இடத்துல தான் உலகம் உருவாச்சு அப்படியே நம்ம ஈச்சு அதிகரணம் தொடங்கி பல அதிகரணங்கள் நேரம் வரும். நிறைய அதிகரணங்கள் நிறைய வேத கட்டங்கள்ல பரமாத்மா இடத்துலதான் உலகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நம்ம இங்க புதுசா வேதம் காரணத்தை பத்தி சொல்றது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். இப்போ மேல சொல்ல போறது வேதமானது இது வந்து ஆகாஷ பராயணம் அப்படின்னு போய் முடியும். இந்த வாக்கியமானது ஆகாஷம் தான் நமக்கு எல்லாமே கத்தி அப்படின்னு அதுலதான் அதை சொல்றதுலாம் வேதத்துக்கு எனக்கு தாற்பயம். அப்ப பரமாத்மா தான் நமக்கு கதி பிராப்தியம் அப்படின்னு சொல்றதுலாம் தாற்பயமே ஒழியா காரணம் அப்படின்னு புதுசா ஆகாசத்தை காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வரல வேதம். இது கொஞ்சம் கடினமான விஷயம். அப்ப எல்லாமே கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே இது வந்து பிரம்மம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுத்து அப்படின்னு தானே வச்சுக்கணும். எல்லா எக்ஸ்பிளனேஷன்லயும் அப்ப நம்ம இதை சொல்ல முடியும் இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து பிரம்மம் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அப்ப எல்லா அதாவது வரப்போற அதிகரணத்திலயும் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சோம்னா எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சிட முடியும் இல்லையா? ரெண்டாவது பாதத்துல இருந்து ஒன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லி அங்கதான் அந்நிய யோக விவச்சேதம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அங்க வந்து நம்ம கிளியராகவே இந்த ஸ்டான்ஸ் எடுத்துக்கலாம். என்னன்னா பிரம்மம் ஏற்கனவே பரமாத்மா எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. இப்ப மத்த இடத்துல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மத்த இடத்துல எல்லாம் ஜீவாத்மா பிரதானமா சொல்லப்படுறதும் சந்தேகம் வர அதை நம்ம கழிக்கிறது. சரியா? இப்போ அந்த கேள்வி ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்க என்ன ஆகும்? அப்போ இங்கேயும் கூட நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஆகாசத்துல இருந்துதானே உலகம்லாம் உண்டாச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? பரமாத்மா தான் உலகத்தை படைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அப்போ அயோக சேத பாதத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அயோக சேத பாதத்துல தான் ஆக்சுவலா எஸ்டாப்ளிஷே பண்ணறோம் அப்படின்னா இதுக்கு ஆச்சாரிய என்ன பதில் சாதிக்கிற அப்படின்னா அந்த ஆனந்தமயாதிகரணம் அந்தரதிகரணம் இது வரைக்கும் தான் சுதா அயோக சேத பாதம் அப்படின்றது. ஆனா அதுக்கப்புறம் விசேஷ சப்தங்கள்னால நேர ஆகாசம் தான் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது அப்புறம் முன்னாடி ஏற்பட்ட நிர்ணயம் எல்லாமே கலங்கி போயிடும். அதனால இப்போ பிரம்மன்றது ஒண்ணு, அதாவது பரமாத்மா ஒண்ணு இல்லவே போகுது காரணம் அப்படின்றது வந்து ஆகாசம் தான் முடிவாயிருது அப்படின்னா அது வரைக்கும் காரணம் சிதச்சித் விலட்சணம் அப்படின்னு நினைச்சிருந்தேனே. இப்போ சிதச்சித் விலட்சணம் ஒரு வஸ்துவே இல்ல போல இருக்கு அப்படின்னு அந்த அடியே பாட்டாங்க கண்டுடும். அதனாலதான் இங்க அயோக வச்சது பாடத்துல இதனுடைய பிரவேசம் இருக்கு. ஆகாசம்ங்கிறது ஒரு அச்சித் பொருள் தானே. இப்ப நம்ம அச்சித்தை ஏற்கனவே தள்ளி விட்டதுனால அதோட ஆகாசமும் சேர்ந்துக்கிறது கிடையாது. அதுதான் அங்க நம்ம அச்சித்தை எப்படி தள்ளி விட்டோம்? அங்க வந்து சத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சத்துன்றது பொதுவான சப்தம் நம்ம தள்ளி விட்டுட்டோம். அல்ல அவங்க வந்து சரி ஞாபகம் இருக்கா? என்ன யுக்தி ஞாபகம் இருக்கா? எப்படி தள்ளி விட்டோம்?
சத்துன்றது வந்து சங்கல்பம். சங்கல்பத்தினால சங்கல்பம் பண்றது அப்படின்னு இருக்கிறதுனால அது சங்கல்பம் பண்றது அச்சித்து பண்ணாதே. சேத்தனன் ஆத்மா அவர் உயிர் உள்ளவன் தானே பண்ணுவான் அப்படின்றது அச்சித்தை தள்ளி விட்டுரும். சரி, ஆனா இங்க ஆகாஷன்னு விசேஷ சப்தம் இருக்கு. சத்துன்றது பொதுவா இருக்கு, இருக்கிறது எல்லாமே சத்து தான். இங்க ஆகாஷன்றது விசேஷ சப்தம் ஆச்சுன்றது அதுக்கு மேல சந்தேகம் வர்றதுனாலதான் அதிகரணம் ஆகாஷ அதிகரணம். சரி, பிராணாதிகரணம் இதே போலதான் அங்கேயும் அந்த ஹவை அப்படின்னு இருக்கு, தானே அப்படின்னு. இந்த பிராணாதிகரணத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சந்தேகம், அதனுடைய ஒரு விடையும் இருந்தது. என்ன சந்தேகம்? பூர்வபக்ஷம் எழுவதற்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சந்தேகம் இருந்தது. ரகுராமன் சுவாமி, வேற யாராவது இது வரைக்கும் சொல்லாதவர்கள்? யாரு இருக்கா? மொத்தம் 24. ரங்கசுவாமி சுவாமி வேண்டாம், வேற யாராவது? சீதாராமன் சுவாமி ரொம்ப சொல்லலன்னு நினைக்கிறேன். சீதாராமன் சுவாமி அந்த இது சொல்லுங்க. நீங்க இது என்ன கேள்வி? இந்த உபபத்தி அந்த பிராணங்கிறது பிராணவாயுவை குறிக்காத எக்ஸ்ட்ராவா இந்த ஆகாஷ அதிகரணத்தை காட்டிலும் இந்த அதிகரணத்துல எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு சந்தேகம், என்ன ஒரு பூர்வபக்ஷம் ஏன் எழுது? அதனுடைய சித்தாந்தம் என்ன? நம்ம பிராணவாயு நமக்குள் இருப்பதுனால அது வந்து டைரக்டாவே பிரம்மத்தை குறிக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வரா மாதிரி பூர்வபக்ஷி நினைக்கிறான். அது பிரம்மத்தை குறிக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. பிராணன், அது பிராணனாலதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுனால பிராணன் ஜெகத் காரணமா இருக்கிறதுல ஒரு ஔச்சித்யம் இருக்கு, ஜெகத் காரணமாக இருக்கிறது. சரியா? அப்படின்னு அவன் சொல்றான். இதான் பூர்வபக்ஷியினுடைய யுக்தி. சரி, சித்தாந்தி என்ன சொல்றான்? சீதாராமன் சுவாமி அறியா கோவிந்ததாச சுவாமி வாய்ப்பு கொடுக்கலாமா? கல் போன்ற பொருட்கள் எல்லாம் பிராணன் இல்ல அப்படிங்கிறதுனால அது ஒதுக்கிடலாம். சரியா? சரியா? இதுதான் வந்து அப்ப எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஜீவாத்மாக்குள்ளேயே பிராணம், ஜீவாத்மாக்குள்ளேயே இல்லையே பிராணன், கல்லுக்குள்ளேயே இல்ல, ஜீவாத்மாக்குள்ளேயே இல்லையே. ஞான விகாசம்ங்கிற காரியம் நடக்குது, அந்த காரியத்துக்கு அது வேற இல்ல. இது ஒரு நடுவில் ஒரு கேள்வி வேற வரும் இல்லையா? சரி, இது ஒரு கேள்வி, நடுவில் ஒரு கேள்வி. ஒரு ஜீவாத்மா வந்து காரியமாக இருப்பானா? எல்லா பூதங்களுக்கும் பிராணனானது காரணமாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்ப கல்லு கூட தான் ஒரு பூதம், அது கல்லு உருவானது, அதுக்கு பிராணன் காரணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் பிராணன் இல்லையே. சரி, அதே போல ஜீவாத்மாக்குள்ளேயும் பிராணன் இல்லையே அப்படின்னு சொல்றதுனால நமக்கு என்ன? அப்போ ஜீவாத்மாக்குள்ள பிராணம் இல்லாம போட்டோம், பரமாத்மாக்குள்ள கூட தான் பிராணன் இல்லை, அதனால என்னப்போ? அந்த பிராணன் தான் வந்து ஜெகத்காரணம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு வஸ்துல இல்லாத ஒரு போய் நம்ம சரி, அதான் கல்லுக்கு காரணம் இல்லைன்னா கரெக்ட். ஜீவாத்மா காரணம் இல்லைன்னா ஜீவாத்மா காரியமா? ஞான விகாசம் காரியம், ஞான விகாசத்துக்கு பிராணன் பொறுப்பு இல்லை. இது மேல வரும், அது ஆத்மாதிகரணத்துல இதான் வரும். ஜீவாத்மா வந்து காரியமா இல்லையா, அவன் காரியத்துக்குள்ள அடக்கலாமா அப்படின்ற கேள்வி மேல வரும். அது இப்பவே சொல்லியாச்சு. இந்த ஞான விகாசம் அப்படின்றது அவனுடைய காரியமே, ஜீவாத்மா உண்டாக போறது கிடையாது. இது பிராணாதிகரணத்தை பொறுத்த வரையிலும். அடுத்தது ஜோதிரதிகரணத்துல பெரிய ஒரு ஒளி இருக்கு அப்படின்னு வந்தது இல்லையா? சரி, அதனால என்ன சொன்னாம இந்த பெரிய ஒரு ஒளிதான் உலகத்துக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னான். சரி, இங்க சித்தாந்தம் என்னவாக இருந்தது? சித்தாந்தம் வந்து முதல்ல அந்த பெரிய ஒளியை ஒத்துக்கிறது, அந்த அது வந்து உண்டு அப்படிங்கறத முதல்ல ஒத்துண்டு அதை விளக்கி காட்டுற மாதிரி ஆரம்பிக்கிறது சித்தாந்தம். இல்ல, நேர ஒரே ஒரு சித்தாந்தத்தை நேர ஒரே ஒரு யுக்தி தான். ரங்கசாமி சாமி, பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. அந்த அந்த எல்லா பூதங்களும் இதோட ஒரு கால் பாகம். அந்த வானத்திற்கு மேலே இதற்கு 3 பாதங்கள் இருக்குது. இந்த தன்மை சூரியனுக்கு கிடையாது, அதனால பரமாத்மாவுக்கு தான். சரியா? சரி, அதனால அந்த 3 வாக்கியத்துல
இப்ப நம்ம விஷய வாக்கியம் எது எடுத்துட்டு இருக்கோமோ அங்க வந்து ஒரு பெருத்த ஒளி, வானத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு பெருத்த ஒளி இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. சரிதான். அவருடைய பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, அந்த பெருத்த ஒளி என்னவா இருக்க முடியும்? சூரியனே இருக்கட்டுமே, சூரியனுடைய கிரணங்கள் தான் உலகம் பூரா பரவி இருக்கு, வானத்திலையும் பரவி இருக்கு. இப்ப சொல்லப்பட்டது சூரியன் ஆகிற பெருத்த ஒளி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல சித்தாந்தி என்ன சொல்ற, முன்வாக்கியத்தை பார்க்க வேண்டாமா, முன்வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு இந்த எல்லா பூதங்களும் எதுக்கு ஒரு பாதமாக இருக்கோ அது வானத்துல இருக்கு அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பொருள் பேசப்படுறது. அதுவேதான் அடுத்தது இந்த வாக்கியத்திலும் பேசப்படுற மாதிரி தெரியறது. அதனால எல்லா பூதங்களையும் ஒரு பாதமாக, ஒரு காலம்சமாக கொண்டிருக்கக்கூடிய தன்மையானது சூரியனுக்கெல்லாம் கிடையாது. சரி, அது பரமாத்மா தெரிஞ்சிட்டோம். ஆதித்யம் இந்த பூதங்களுக்குள்ள சேருமா? சேர வேண்டாமே, சேர வேண்டாம், சேராது. பூதங்களுக்குள்ள ஆதித்யம் சேராது. பூதங்களால ஏற்படுறது ஆதித்யம், தேஜஸ் ஆகிற பூதத்தினால ஏற்படுறது ஆதித்யம், பூதத்துக்குள்ள சேர வேண்டாம். சரி, இப்போ ஆனா இது ஆதித்யம் கிடையாது. சரி, இப்போ பரமாத்மா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டோம்? இது சொல்லல, ஆக்சுவலா இந்த வீடியோல சொல்லல. இங்க ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. இந்த ஜோதிட அதிகரணம் இது அந்த ரங்கசாமி சொன்ன வாக்கியம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இதுலயும் வருது, இந்த சாந்தோகி உபநிஷத்துலயும் வருது, இதேதான் புருஷ சூக்தத்திலயும் வருது. ஆக அந்த அந்த திரிபாத் அப்படின்ற அந்த விபூதி அதுவும் புருஷ சூக்தத்துல இதே வாக்கியத்துலதான் சொல்லப்படுறது. புருஷ சூக்தத்திலையும் நம்ம ஆச்சாரியில என்ன காட்டுறா அப்படின்னா, புருஷ சூக்தத்தை பத்தி இந்த பிரம்மசூத்திரத்துல விசாரமே இல்லை. வேதவியாசர் அங்கங்க விஷய வாக்கியம் எடுக்கிறார் இல்லையா, இந்த கட்டம் யாரை சொல்றது, ஜீவாத்மாவையா பிரதானத்தை சொல்றது, அப்படி விசாரம் பண்றாரு இல்லையா. புருஷ சூக்தத்தை பத்தி விசாரமே பண்ணல. ஏன்னா அது ஸ்ரீமன் நாராயணன் ஒரு குறிப்பிட்ட தேவதைய சொல்றது அப்படின்ற இடத்துல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. புருஷ சூக்தத்துல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் சிவபிரகாஷிகாச்சாரியர் கேட்கிற, சரி அப்போ இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கு, புருஷ சூக்தத்திலையும் காரணத்துவமும் சொல்லப்படுறது. சரி, அப்ப ஸ்ரீமன் நாராயணன் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிருக்கு, அதுல ஒன்னும் டிஸ்கஷனுக்கே சர்ச்சைக்கே இடம் இல்லை அப்படின்னா பிரம்மசூத்திரம் எதுக்காக? சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு விசாரம் பண்ணி அதுவா இதுவான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப புருஷ சூத்திரம் தெரிஞ்சு போயிருக்கு, அப்ப பிரம்மசூத்திரம் எதுக்காக அப்படின்னு கேட்க, சரி ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. மற்ற இடத்துல எவ்வளவோ மற்ற அர்த்தங்களுக்கும் இடம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. அப்போ அவ்வளவு இடங்கள்ல நம்ம வந்து பிரதானமோ இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அதை கொண்டு இந்த ஸ்பஷ்டமா இருக்கக்கூடியது எப்படியாவது வேற மாதிரி மாத்திக்கிறதுக்கு தான் நமக்கு நான் அப்படி வழிதான் எடுக்கிறோமே ஒழிய ஒரு இடத்துல ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கு அப்படின்றதுக்காக 1000 இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் அப்படியே நம்ம விடலாம் முடியாது. எல்லாத்தையும் பார்த்தாகணும் இல்லையா, மற்ற வேதத்தையும் பார்த்தாகணும் இல்லையா. ஆக அப்ப 1000 இடங்கள்ல சந்தேகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஜீவாத்மா தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்ப அதுக்கு சேர புருஷ சூக்தத்தை நம்ம மாத்தின்னு இருந்தோம். ஆகியனால நம்ம வந்து என்ன 1000 இடத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்ற விசாரம் இந்த பிரம்மசூத்திரம் என்ற விசாரமானது. சரியா? ஆனா இங்க என்ன இருக்கு, இப்போ இந்த ஜோதிரதிகரணத்துல ஏதோ ஒண்ணு பெருசா ஒரு ஒளி இருக்கு, வானத்தை காட்டிலும் அப்பாற்பட்டது அப்படின்றது நம்மளுடைய விஷயவாக்கம். அது முன்வாக்கியத்துல என்ன இருக்கு, மொத்த பூதங்களையும் பாதமாக கொண்டது அப்படின்றது எதுவும் பத்தி ஒண்ணு சொல்லப்படுறது இல்லையா. இது நேர பரமாத்மா தான், புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தான் சொல்லப்படுறான் அப்படின்றதுனால அவன் தான் இங்க அடுத்து பெருத்த ஒளியா சொல்லப்படுறதும் அவன் தான் அப்படின்னு. இந்த புருஷ சூக்தத்தை பத்தி அநேகமா சொல்லலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, அநேகமா இந்த இப்படிப்பட்ட எல்லா பாரத்தையும் எல்லா பூதங்களையும் அம்சமாக கொண்ட தன்மையானது ஆதித்யனுக்கு சேராது அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஆகியான எங்க பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்றது உங்க சொல்லதான் நினைக்கிறேன். விஸ்வபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி சொல்லியிருக்கேன் சுவாமி. திரிபாதஸ்யாமிருதம் வரும்போது அங்க ஒரு அவன் பரமாத்மா தான் அந்த வாக்கியத்தை சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடியன் அப்ப அப்படின்னா அதுதான், ஏன்னா நம்ம அதான் ப்ரூவ் பண்ண. ஆக்சுவலா இந்த இதுல இந்த பெருத்த ஒளியாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா பரமாத்மா தான் அப்படின்னு. சரி, இந்த இடத்துலதான் இன்னொரு முக்கியமான சம்பிரதாய விஷயம் திருப்பாத் அப்படின்னு வருது. ஏன் நம்ம ஸ்ரீ வைகுண்டத்தை திருப்பாதி பூத்தின்னு சொல்றோம்? ஸ்ரீதரன் சாமி விமலாமாமி ஸ்ரீதரன் சாமி ஒரு அர்த்தம் சொல்லட்டும், இன்னொரு அர்த்தம் விமலாமாமி சொல்லட்டும். ஸ்ரீதரன் சாமி எல்லாம் வந்து ஸ்ருத பிரகாஷகாச்சாரியர் சொல்றார்,
அதுல வந்து 3 பாதங்கள் வந்து அப்ராகிருதமான போகோபகரண போகஸ்தானங்கள் இருக்கிறபடியால் அது வந்து திரிபாத் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றது ஒரு விளக்கம் சுவாமி. அடியே விமலாமாமி மற்றொரு விளக்கம். ஸ்ரீவைகுண்டத்துல 3 வகையான ஆத்மாக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நித்தியசூரிகளே 2 வகை. ஒரு வகை நித்தியசூரிகள் எம்பெருமான அனுபவத்தோடய எப்பவுமே இருக்கிறவா. 2ஆம் வகை நித்தியசூரிகள் எம்பெருமான அனுபவத்துல இருந்துட்டும் உலக வியாபாரங்களிலும் ஈடுபடுவார்கள். விஸ்வக்சேனர், அதுக்கப்புறமா கௌஸ்துபமணி, அஸ்திரபூஷணங்களும் எப்படி அவனும் பிரதிநிதியா இருந்து பண்றாங்கிற மாதிரி அவ லோக வியாபாரத்திலையும் ஈடுபடுறா. 3வது ஆத்மாக்கள். இந்த மாதிரி 3 வகையான ஆத்மாக்கள் அங்க இருக்கிறதுனால ஸ்ரீவைகுண்டத்தை திரிபாத் விபூதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, திரிபாத் விபூதி ஜோதிரதிகரணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயங்கள் இருந்ததா? வேற ஏதாவது பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த ஒளி எப்படி வந்து பரமாத்மாவுக்கு டைரக்டா ஒளி இந்த ரூபமா கிடையாது. ஆமா, அந்த அப்புறம் வந்து அந்த ஜாக்ர அக்னி நம்ம வயிற்றுல இருக்கிற மாதிரி அந்த இது வந்து சரி, அந்த ரெண்டு அம்சங்கள் இருந்துச்சு. சரி, இப்ப வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? வானத்துல அப்படியே வீட்டுல இருக்கு பகவானோட திருமேனிக்கு ஒளி அப்படின்னு அடியே அவர் என்ன சந்தேகம் வந்துட்டீங்க? அந்த வானத்துக்கு அப்பாற்பட்டது ஒளி அப்படின்னா பரமாத்மா எப்படி ஆகும்? பரமாத்மா ஆக முடியாதா? பரமாத்மா ஒளியாக இருக்க மாட்டார். அவர் திருமேனிதான் ஒளியா இருக்கும். அந்தர்யாமில இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வானத்துக்கு அப்பாற்பட்டதான பெரிய ஒளி அப்படின்னு திருமேனி அதான் பதில். அது அந்த கேள்வி வந்து எழுந்து இருக்கு. பரமாத்மா எப்படி ஒளியாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வர, வேற பரமாத்மா ஒளி கிடையாது. பரமாத்மாவுடைய திருமேனிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியானது பேசப்பட்டது அப்படின்னு பதில் வந்துச்சு. சரி, இப்ப ஏன் பரமாத்மா ஒளியாக இருக்கக்கூடாதா? ஏன்னா வேற என்ன சொல்றதுன்னா, சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டன ஏனம், இந்த பரமாத்மாவை யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது. பரமாத்மாவுக்கு வாசாவி பெருமாள் தான் நம்ம சேவிக்க முடியும். அதாவது வாசாவி பெருமாள் சேவிக்கணும் அர்த்தம், வாசாவி பெருமாள் திருமேனி தான் நம்மளால சேவிக்க முடியும். அந்த திவ்யாத்ம சுரூபத்தை சேவிக்க முடியாது. இது கண்ணுக்கெல்லாம் விஷயமாகாது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், இது அவரோட விஸ்வரூப தரிசனம் மேற்கோள் காட்டுறதெல்லாம் அது பரமாத்மாவோட ரூபம் இல்லையா? அதுவும் திருமேனி தானே. ஸ்வரூபத்தை காட்டுறதும் அவருடைய திருமேனி தானே அது. அப்ப அந்த விஸ்வரூபத்துக்குள்ளேயும் ஒரு பரமாத்மாவா? எனக்கு வாசாரி பெருமாளே வச்சுக்கோமே. வாசாரி பெருமாளை சேவிக்கிறோம். வாசாரி பெருமாளுக்குள்ள இப்போ இந்த உடம்பு இருக்கா, இந்த உடம்புக்குள்ள ஆத்மா நான் இருக்கேன். அதே போலதான் பாரசாரி பெருமாளுக்குள்ள பரமாத்மா இருப்பார். ஆனா அவருக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, 2 அடி பின்னாடி வேங்கடகிருஷ்ணன் திருமேனிக்குள்ளே அவரே இருப்பார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. பரமாத்மா அவர் திருமேனி வேற, அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா திவ்யாத்ம சுரூபம். திவ்யாத்ம சுரூபம் கண்ணுக்கு புலப்படாது. ஒளின்னு சொல்றோம். ஒளிக்குள்ள பரமாத்மா இருக்கா, அந்த ஆத்மையா இருக்காருன்னு சொல்றோம். அப்ப அந்த ஒளியை நம்ம பார்க்கும்போது பரமாத்மா பாக்குற மாதிரி ஆகாது இல்லையா? ஆகாது. இப்ப நம்ம கூட தான் அந்தரியாமையா பெருமாள் இருக்கார். நம்மளை பார்த்தா பரமாத்மா பார்த்ததாக ஆகுமா? அவர் நமக்குள்ள இருக்காருன்றது உண்மைதான். ஆனா அவர் கண்ணு தெரிய மாட்டார். நமக்குள்ள இருக்கிறவர் கண்ணு தெரியும். அது ஒளி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆகாசத்தோட பெரிய இருக்கிற ஒளியும் அதுக்குள்ளேயும் அவர் அந்த ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இங்க அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இங்க அர்த்தம் கிடையாது. ஆகாசத்தை வானத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வானம்ன்றதே எங்க பரமவியோகம் ஸ்ரீவைகுண்டம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒளி அப்படின்னு ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்தராத்மாவா இருக்காரு அப்படின்னா, இப்ப நம்ம ஜொலிக்கிறது, நெருப்பு எரிகிறது, அதுக்குள்ள அந்தராத்மாவா பெருமாள் இருக்கா போல, இதே போல ஒரு பெரிய ஒளி அங்க வானத்துக்கு மேல இருக்கு. அதுக்குள்ள அந்த அப்படி அர்த்தம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒளி என்ன அப்படின்னா அவருடைய திருமேனி தான். கதிராயிரம் இரவி கலந்தரித்தாலத்தை நீண்ணும். அந்த திருமுடிக்கு சொல்றார்.
அந்த மாதிரி ஒரு ஒளியானது அந்த திருமேனியானது அப்படி ஒளி பிழம்பாக இருக்கு. அந்த சட்டல் டிஃபரன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்க என்ன இருக்கீங்கன்னா வானத்துக்கு அப்பாற்பட்டதாக நீங்க விளக்கு ஏத்தினா ஒரு ஒளி உங்களுக்கு தெரியறது இல்லையா, ஒரு ஒளி தெரியறது. அந்த ஒளிக்குள்ள என்ன பெருமாள் எப்படி இருக்காருன்னா அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்காரு. சரியா? இப்போ இதுவே இப்போ நீங்க கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ ஒளிக்குள்ள அந்தரியாமையா இருக்கார். பாசாரி பெருமாள் திருமேனி ஒரு ஒளிமயமான திருமேனி தான். அதுக்குள்ளேயும் பெருமாள் இருக்காருன்னா அதான் அதன் பெருமாளுடைய திருமேனி அப்படின்னு சொல்றோம். இந்த ஒளின்னு இருக்கு, பாசாரி பெருமாள் திருமேனின்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் கேட்கற மாதிரி இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஒளி வந்து ஒரு பூதத்தினால பூதமாக இருக்கக்கூடிய ஒளி தேஜஸ். இதுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருப்பான், அதுக்குள்ள பரமாத்மா இருப்பார். நேரா அவருக்கு இது திருமேனி கிடையாது இந்த ஒளியானது. பாசாரி திருமேனி இருக்கு இல்லையா, அது ஒளி பிழம்பாக இருக்கு. இங்க ஒளின்னு நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. நித்திய சூரியர்களுக்கும் தெரியுமானோ, ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு அந்த ஒளிதான், அவன் ஒளி பிழம்பாதான் அந்த திருமேனி இருக்கும். இப்ப அந்த திருமேனிக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அதுக்குள்ள பரமாத்மாவையும் கிடையாது. அங்க நேர வெறும் பரமாத்மா தான். இந்த வேங்கட கிருஷ்ணன் எழுந்தருளி இருந்தார், பெருமாள் எழுந்தருளி இருந்தாருன்னா அவருக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அதுக்குள்ள பரமாத்மாவையும் கிடையாது. இப்ப இந்த உடம்புக்குள்ள நான் ஜீவாத்மா இருக்கேன், எனக்குள்ள பரமாத்மா இருக்கார். அதே போல இந்த உடம்புக்குள்ள நேரவே அவர் வியாபிக்கிறார். அது இருக்கட்டும், அது அத்வாரக வியாப்தி அப்படின்னு சொல்லுவா. அது இப்போ போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவான்னா, இந்த வந்து நான் இருக்கேன் எனக்குள்ள, அதாவது இந்த உடம்பு அதுக்குள்ள நான், எனக்குள்ள பரமாத்மா இருக்காரு. இந்த மாதிரி பாசாரி பெருமாள்கிட்ட சொல்ல முடியாது. பாசாரி பெருமாள் திருமேனி நேர உள்ள பகவான் தான். புரிஞ்சுதா? எதுக்கு இந்த சந்தேகம் வந்ததுன்னா, ஆகாசத்தை விட பெரிய ஒளியின் போது அந்த ஒளி வாக்கியமும் இந்த தேஜஸ்ல இருக்கிற ஒளி வாக்கியம் ஒன்னா இருக்கிறதுனால ஒரு சந்தேகம், ரெண்டும் ஒன்னா இருக்குமோ அப்படின்ற ஒரு. ரெண்டு ஒன்னேதான், அதுதான் சித்தாந்தமே. ரெண்டு ஒண்ணுதான், அதுக்கு மேலதான் சந்தேகம் வருது. அப்போ நாங்க நினைச்சிருந்தோம் ஒளினா சூரியன் அப்படின்னு நினைச்சிருந்தோம். நீங்க தான் பரமாத்மான்னு சொல்றீங்களே, பரமாத்மா ஒளியாக இருப்பானா அப்படின்னு அதுக்கு மேல சந்தேகம். அதுக்குதான் என்ன பதில் அப்படின்னா, நேரம் ஒளி நான் சொல்லல, அவனுடைய திருமேனி ஒளிமயமானது அப்படின்னு பதில் அதுக்கு. கிருஷ்ணசாமி சுவாமி, இப்ப ஆத்மாங்கிறது நித்தியம். ஒரே ஒரு விஷயம் சாமி, சாமி இந்த அதிகரணத்தை மட்டும் நம்ம டிஸ்கஷன் வச்சுப்போம். இது ஒரு கொஞ்சம் தொடர்பாக வந்தது. அதிகரணம் தானே, அதிகரணத்துல டிஸ்கஷனா நீங்க பேசுன்றத பத்தி தான் கேட்கிறேன் சுவாமி. திருமேனி வந்து நித்தியமா? பார்சாதி பெருமாள் திருமேனி நல்ல கேள்வி இது. இது அந்தரதிகரணத்துல இதே போலதான், அந்தரதிகரணம் தான் திருமேனியை பத்தியும் வந்தது. நம்ம ஆச்சாரியர் என்ன சாதிக்கலாம், நித்தியமான ஒரு திருமேனி இருக்கு. சுப்பிரகாசிகளே வருது, நித்தியமான திருமேனி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமேனி தான், நித்தியமான திருமேனி தான். ஆச்சாரிய பெருமாள் திருமேனி அநித்தியம் தான். அதை வந்து நம்ம டினேயே பண்ண முடியாது. ஏன், அவதாரமே அநித்தியம் தான். ஆதியன் சோதியுடைய அங்க வைத்து இங்கு பிறந்த அப்படின்ற இடத்துல என்ன சாதிக்கிறான், அந்த ஆதியன் சோதி உரு அது போன்ற உருவம் அப்படின்னா நம்ம ஆச்சரியங்க சாதிக்கிறோம். அதே போல அந்த ஷாட் புண்ணியத்தோட வந்து பிறக்கக்கூடிய ஒரு திரு உருவம். அப்போ அங்க இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியமான திருமேனி, பரமபத திருமேனி. இங்க வந்து ஆகாசத்திலிருந்து பிராணன், பிராணன்ல இருந்து ஒளி தேஜஸ் வருதுன்னு சொல்லும் போது, இந்த தேஜஸும் பெருமாளின் மேனியிலிருந்து வரும் ஒளி தேஜஸ் ஒளிக்கும் ஒண்ணு கிடையாது. இல்ல மியூட்ல இருக்கீங்க, ஒழுங்கா மியூட்ல இருக்கீங்க, மியூட் ஆயிட்டீங்க. ஆகாசத்திலிருந்து தேஜஸ் உருவாகணும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது, இந்த ஆகாசத்தை விட பெரிய கிடையாது. இங்க ஆகாசம் கிடையாது. நான் ஆகாசம்னே பிரயோகம் பண்ணல அந்த வீடியோல, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஆகாசம்னே பிரயோகம் பண்ணல, வானம் வானம் தான் பிரயோகம் பண்ணியிருந்தேன். சரியா? அப்புறம் இன்னொன்னு அந்த ஆகாஷாத் வாயுகோ வாயோகோ அக்னிஹி அப்படின்றதுலாம் வந்து இந்த பூதமான அக்னி தேஜஸ். பெருமாளுடைய திருமேனி வந்து பாஞ்ச பௌத்திகமான தேஜஸ் கிடையாது, அது அப்ராகிருத்தமான திருமேனி. சரி, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. நம்ம இந்திர பிராணாதிகரணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு முக்கியமான சம்பிரதாய விஷயம் இருக்கு இந்திர பிராணாதிகரணத்துலயும்.
சரி, இப்போ இதுல வந்து என்ன பூர்வபக்ஷம் வந்தது இந்திர பிராணாதிகரணத்துல? சீதாராம சுவாமி வேணா, வேற யாராவது? ரங்கசாமி சாமி, ரகுராம சுவாமி வேண்டாம், வேற யாருமே நிக்க. சுமதி மாமி, இந்திரன் தான் உலகத்தை படைக்கிறாங்கிறது தான் பூர்வபக்ஷம் சுவாமி. ஏன்? ஏன்னா அதுல அவர் என்னையே தியானி, என்னையே பண்ணு அப்படின்னு சொல்றதுனால டைரக்டா சொல்றோம் இந்திரன் தான் இங்க சொல்லப்படுறது. இந்திரன் தான் சொல்லப்படுறான், அதுவா என்னையே மோட்சத்துக்கு உபாசனம் செய்யின்னு சொல்றாருல்ல சுவாமி. அதனால அவரே உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம்னு பூர்வபக்ஷியோட கருத்து. அது சின்ன கனெக்ஷன். அவன் பிரம்மம் இல்லை, அவன் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்றான். ஜெகத் காரணமாகிற பிரம்மம். சரிதான், சின்ன கனெக்ஷன் ரெண்டுத்துக்கு மத்தியில இருக்கு. ஏன்னா எல்லா உபநிஷத்தும் என்ன சொல்றதுன்னா, யார் வந்து மோட்ச உபாசனத்துக்கு விஷயமோ, யாரை பத்தி நான் மோட்சத்துக்காக தியானம் பண்றோமோ அவன் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு எல்லாமே சொல்றது எல்லா உபநிஷத்தும். இங்கேயோ இந்திரன் தான் வந்து இந்த மோட்ச உபாசனத்துக்கு விஷயமா தனியா சொல்லிக்கிறான். அப்ப என்ன தெரியறது? அவன் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு தெரியறது. சரி, இதுல சித்தாந்தம் என்னது? மாமி, இங்க சித்தாந்தம் சொல்றது இந்த வாக்கியத்துல அந்த பிராணன் அப்படின்றது வந்து ஆனந்தஹா, அஜரஹா, அமிர்தஹா அப்படின்னு இருக்கு. சோ இது மூணும் வந்து இந்திரனுக்கு பொருந்தாது. ஆனந்தமயமானவன் அப்படின்றது பொருந்தாது, மூப்பற்றவன் அப்படின்றதும் அவனுக்கு பொருந்தாது, அதே மாதிரி அழிவற்றவன் அப்படின்றதும் அவனுக்கு பொருந்தாது. அதனால இது வந்து பரமாத்மாவை தான் குறிக்கும் அப்படின்னு. சரி சரி, இதுக்கு மேலதானோ நேரம் அந்த வந்து ஏன் அவன் தன்னை உபாசனம் பண்ண சொல்லணும் அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போயிட்டோம். அதுல வேற ஏதாவது இருந்தது? அதுல அடுத்தது நேரம் அவனுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சதுனால அப்படி சொன்னாங்க. கரெக்ட் இல்ல, அது கரெக்ட், அது பதில். அது வேற ஏதாவது நடுவில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்றேன்னா அதாவது சொல்லி அடியன் ஒரு சக்கரா எக்ஸாம்பிள் வச்சு ஒன்னு எக்ஸ்பிளைன். அதுவும் சரி, அதுவும் அந்த தன்மையும் வந்து பரமாத்மாவுக்கு தானே ஒழிய இந்திரனுக்கு இருக்காதுன்னு. என்ன உதாரணம், என்ன தன்மை சொல்லப்பட்டது? அதுதான் எனக்கு அவ்வளவா ஒழுங்கா புரியல அடியன். ஒரு மாட்டு வண்டி அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு மையம் இருக்கு, அதுக்கு ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கு, அண்ட் ரிம் இருக்கு. அத கொண்டு இது அவுட்டர் வந்து அச்சித்து, அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் நம்ம ஜீவாத்மா, அண்ட் அந்த நடுவுல இருக்கிற சென்டர் பினியன் வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்ல வர அப்படின்னு நான் புரிஞ்சிருந்தது. இல்ல கரெக்ட் தான், ஆக்சுவலா கரெக்ட் தான். ஆனா நீங்க கேட்ட கேள்வி எப்படின்னா, இங்க என்ன ஒரு தன்மை இருக்கு, அது வந்து இங்க இந்திரனுக்கு இல்லாத ஒரு தன்மை அப்படின் போது பதில் இன்னும் எப்படி ரிஃபைண்டா இருக்கணும். நீங்க சொன்ன எல்லாமே விஷயங்கள் பர்ஃபெக்ட். இந்த நேமி இருக்கு, அதுக்கு அரங்கள் இருக்கு, அந்த ஸ்போக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நாபி இருக்கு. நாபி வந்து அச்சுன்னு சொல்லலாமா? அச்சு இல்லையோ நாபி, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அச்சு இல்லையா? அச்சு இருக்கு. என்ன கேள்வி என்னது, என்ன தன்மையானது இங்க இந்திரனிலே இல்லாத ஒரு தன்மையானது என்னது? இங்க பரமாத்மாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை என்னது அப்படின்னா வெறும் அந்த தன்மையை மட்டும் சொன்னா என்ன சொல்லுவீங்க ஸ்ரீதரன் சுவாமி? எக்ஸாக்டா சொல்லணும். சாஸ்திரம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சுவாமி அந்த தன்மை. அப்ப சித்துக்கும் அச்சித்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க. இப்ப விஷயம் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த ஸ்போக் இருக்கு, அந்த நேமி இருக்கு, நாபி இருக்கு அப்படின்றதுதான். கேட்ட கேள்வி என்ன ஒரு தன்மை இந்திரனிடத்தில் இல்லாதது, அது பரமாத்மாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா எக்ஸாக்டா என்ன சொல்லணும்? அச்சித்துக்கும் சித்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மை. அது இந்திரனிடத்துல அப்படின்றது இதுதான் வந்து எக்ஸாக்டா சொல்றது. ஏன் அந்த தன்மையா என்ன தன்மை அப்படின்னா இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மை அது இடத்துல கிடையாது, பரமாத்மா இடத்துலதான் இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி வந்து ஏன் தன்னை உபாசனம் பண்ணி ஏன் சொன்னான்? கிருஷ்ணன் சுவாமி. சுவாமி அவனுக்கு சாஸ்திரங்கள்லாம் தெரியும், படிச்சிருக்கான் இந்திரன்.
அதனால அவன் சொல்றச்சே ராமன் வந்தான் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு பதில் அவன் வெறும் டைரக்டா சொல்லிடுறேன். அவன் வந்து பரமாத்மாவை தான் டைரக்டா சொல்றான். என்னங்கிறச்சே அவன் வந்து பரமாத்மாவை தான் டைரக்டா குடிக்கிறான். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து ராமன் இங்க வந்தான்னா அதுக்கு குடத்தை பார்த்து குடத்தையும் லேப்டாப்பும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோம். குடம் வேற, அதுக்குள்ள இருக்கிற வேற, இது வேற. ஆனா ராமன் இங்க வந்தான்னா வெறுமை வந்து இருக்க மாட்டார், அவர் ஏதாவது பண்ணுவார், அவர் யோசிப்பார், ஏதாவது பண்ணுவார். அதுக்குள்ள அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் வந்து இருக்கு. ஒரு சொல்லு வந்து நேர அந்த உருவத்தை சொல்லும். அந்த உருவத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. அவன் வந்து அந்த சொல்லு வந்து நேர பரமாத்மாவை தான் குறிச்சுட்டு அவன் சொல்றான். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியும் ஏற்கனவே. சரி, அப்போ ஒவ்வொரு சொல்லும் பரமாத்மாவை தான் குறிக்கும். இதான் அபரியவசான விருத்தி அப்படின்னு. ஆக்சுவலா இந்த லேப்டாப் குடம் இருக்கு இல்லையா, அது சட்டில் கான்செப்ட் இருக்கு. இந்த லேப்டாப் குடத்துல எதுக்கு சொன்னேன் நான் அது அப்படின்றத யாராவது பிடிச்சிங்களா? ஏன் ஒவ்வொரு சொல்லும் ஏன் பரமாத்மாவை போய் குறிக்கணும்? வடிவம் வடிவத்தை வைத்து பொருளை சொல்றது. சரியா? இப்போ இதுதான் அந்த சரி, இதுக்கு அந்த லேப்டாப்பும் கூட அந்த உதாரணம் எப்படி ஒட்ட வைக்கிறது? வடிவத்தை சொல்றது அப்படின்றதுனா குடம்னா வாயும் வயிறும் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லு. வடிவம் தான் வடிவம் இருக்கு இல்லையா? சரி, அப்ப என்ன தெரியுது? இதனால ஒரு வடிவம் முக்கியம்ங்கிறது தெரியும். அப்போ ஒரு பொருளை நம்ம ஒரு குறிக்கிறதுக்கு ஒரு சொல்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா இதுதான் பிரவருத்தி நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரவருத்தி நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாரு. பிரவருத்தி நிமித்தம் அப்படின்னா ஒரு சொல்ல ஒரு பொருளை குறித்து நாம் பிரவர்த்திப்பிக்கிறோம் இல்லையா? பிரவருத்தி அப்படின்னா சொல் பிரயோகம். ஏன் வந்து எதுல இருக்கக்கூடிய இதை பத்தி பார்த்து மட்டும் லேப்டாப் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் அன்னாடு இருக்கக்கூடியதை லேப்டாப்னு சொல்லலையே? அப்படின்னா பிரவருத்தி நிமித்தத்துக்கு எதை நிமித்தமாக எதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இந்த பொருளிலே இந்த சப்தத்தை பிரயோகம் பண்றீங்கோள் அப்படின்ற அந்த ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? அந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அதுதான் பிரவருத்தி நிமித்தம். சரி, இப்போ கடம் அப்படின்ற சொல்லுக்கு பிரவருத்தி நிமித்தம் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸ்ரீதரன் சுவாமி? வாய் சிறுத்து வயிறு பெருத்த இருக்கக்கூடிய சுவாமி அந்த தன்மை, அதுதான் பிரவருத்தி நிமித்தம். அந்த தன்மை அந்த பொருள் இருக்கிறதா வந்து அந்த பார்த்து நம்ம கடம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த பொருளை பார்த்து கடம் அப்படின்னு சொல்லுவோம்? துணியை பார்த்து கடம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த வாய் பெருத்து வயிறு பெருத்து வாய் பெருத்து இருக்கக்கூடிய தன்மை அந்த குடத்துல இல்லையே, இந்த துணியில இல்லை இல்லையா? அதனால இதுதான் அந்த பிரவருத்தி நிமித்தம் வருதாதான், அந்த வடிவம் இருந்தாதான், அந்த ஆக்கிருதி அப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லுவார்கள். அது இருந்தாதான் நம்ம அந்த சொல்ல பிரயோகம் பண்றோம். சரி, இப்ப அதுக்கும் நம்மளுடைய இந்த சாஸ்திர திருஷ்டி, இந்த சாஸ்திரம் படிச்சதுனால அப்படின்னு சொல்றாரு இல்லையா சூத்திரக்காரர். அதனால இந்திரன் வந்து தான் அப்படின்ற சொல்லுக்குள்ளே பரமாத்மா அடக்கம்னு தெரிஞ்சதுனாலதான் என்ன உபாசனம் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கும் நம்ம பார்த்ததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சுமதி மாமி? வடிவத்தை சொல்றதுக்கு ஆத்மா தேவைப்படுறது. ஆத்மாக்குள்ள வடிவத்தை சொல்றதுக்கு கிடையாது, வடிவத்தை சொல்றதுக்கும் கிடையாது. ஒரு வடிவம் இருக்குனாலே அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும். அதுக்குள்ள ஒரு கட்டாயம் ஒரு பரமாத்மா. அப்ப என்ன ஆகுது? ஒரு பொருள்ல நம்ம இந்த சொல்ல ஏன் பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அதுல வடிவம் இருக்கிறதுனாலதான் நம்ம பிரயோகம் பண்றோம். சரி, அந்த வடிவம் ஏன் அந்த பொருள்ல இருக்கு? ஏன் அந்த பொருள்ல வடிவம் இருக்கு? அதுக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால. ஆனா அது மட்டும் போதுமா? ஆத்மா இருந்தா மட்டும் போதுமா? உள்ள பரமாத்மா இருந்தாதான் அந்த பொருள். அப்ப என்ன ஆகுது? ஒரு குடத்தை நம்ம ஏன் குடம் அப்படின்னு அந்த பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அதுல அந்த வாய் பெருத்து வயிறு சிறுத்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? சில தன்மையோட அது ஏன் கூடி இருக்கு? உள்ள அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஜீவாத்மா, அந்த அஜயதானத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு, அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறதுனாலதான் இந்த வடிவமே இருக்கு மொத்தத்துக்குமே. அப்ப என்ன ஆகுது நமக்கு இப்போ? ஆக நம்ம இப்போ குடம் அப்படின்னு சொன்னோம்னா வடிவத்திட்டுதான் நம்ம சொல்றோம். வெறும் வடிவத்தோட நம்ம மட்டும் நில்லாது. அது என்ன பண்றது? அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் காட்டுறது, அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் காட்டுறது. இது போலதான் ராமன் வந்தான் அப்படின்னா நம்ம வெறும் உடல் மட்டும் சொல்ல முடியாது. ராமன் வந்தானா உடம்பு வெறும் இதுவா வரப்போறது இது உடம்பு இல்லாட்டி ராமன் யோசித்தான், ராமன் யோசித்தான், ராமன் ஊகம் பண்ணினான், அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த உடம்பானது ஊகம் பண்ண போறது கிடையாது. அப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் காட்டுறது. அதே போல அவங்க உள்ளதான் பண்ணணும்னா உள்ள பரமாத்மா இருக்கணுமே. ஆனா அந்த அம்சத்துலதான்
பொதுவா யாருக்குமே உள்ள பரமாத்மா இருந்தாதான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? அதெல்லாம் இந்த உலகத்துல என்ன ஆறுது, குடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னா உலக வழக்கத்துல குடன்ற சொல்லிக்கு என்ன அர்த்தமா இருது? வெறும் அந்த பொருள் மட்டும் அர்த்தமா இருக்கு. ராமன் யோசித்தான் அப்படின்ற இடத்துல என்ன அர்த்தமா இருக்கு? வெறும் ராமன் மட்டும்தான், வெறும் உடம்பு கிடையாது. உலகத்துல உலக வழக்குல கூட வெறும் உடம்பு அர்த்தத்தை வச்சுக்க மாட்டேன். உலக வழக்கத்திலேயே கூட கண்டிப்பா ஆத்மாவை சேர்த்துப்பான். ராமன் யோசித்தான் அப்படின்னா ராமன் அப்படின்ற அந்த உடம்பை கொண்டவன் யோசித்தான் அப்படின்னா சேர்த்துப்பார்கள். ஆனா எதுக்கு போக மாட்டார்கள்? பரமாத்மா வரைக்கும் போக மாட்டார்கள். ஏன் போக மாட்டா? சாஸ்திரம் 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 படிக்கல. சரி, அவளுக்கு அது தேவையில்லை. அந்த தேவையில்லையா கோவிந்தாச சுவாமி? உண்மையில பரமாத்மா வரைக்கும் தான் சார் இப்போது. ஒருவேளை நம்ம அந்த ஆத்மா இல்லைன்னா அந்த மனுஷனே சொல்ல மாட்டோமே. நான் அப்படி கேட்கல. அது கரெக்ட். நான் சொல்றது வந்து நான் கேட்ட கேள்வி என்னது, லோகத்துல பிரயோகம் பண்ணும் பொழுது ஒருத்தர் வந்து குடத்தை எடுத்துன்னு அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறவர் அவருக்கு வந்து ஒரு பரமாத்மா பத்திலாம் சொல்றவரும் பரமாத்மா வச்சுன்னு சொல்லல, கேட்கிறவரும் பரமாத்மாலாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் அவருக்கு ஒன்றும் தோணல. ஆனா சொல்லுக்கு எல்லா சொல்லுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோமோ பரமாத்மா வரைக்கும் தான் அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம். லோகத்திலேயே இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணல சுவாமி. ரியலைஸ் பண்ண அதுதான் இப்போ அதுதான் எங்க சூத்திரத்தினோட அர்த்தமே. அப்போ இந்திரன் நீ அப்படி சொல்றான் அப்படின்னா சாஸ்திரம் பண்ணிருக்கானே, அதனால அந்த பரமாத்மா பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கானே. இன்னொரு விஷயம் எங்களுக்கு இந்த உபாசன திரைவித்தியம் சொல்லிட்டு அந்த 3 இது வழியா அது அடுத்தது கடைசி, அது ரொம்ப முக்கியம். கரெக்ட், அது அடுத்தது வரும். சரி, இப்ப இது ரொம்ப இந்த அபரியவசான விருத்தின்றது ரொம்பவே முக்கியம். சம்பிரதாயத்துல சித்தாந்தத்துல எல்லா சொற்களும் எம்பெருமானதான் காட்டுறது. நீரா நிறனாய் கீயாய் காலாய் மறந்துபடுறது. நீரா நிறனாய் கீயாய் காலடுவானாய் சீரா சுடர் இருந்தாய் சிவனா ஏனானாய் அப்படின்றது வரைக்கும் இருக்கு இல்லையா? அது கேட்டுப்பீங்க. அப்புறம் கடைசியில முனியே நான்முகனே முக்கன் அப்பா, எப்படி இந்த சொற்கள் எல்லாம் பகவானை குறிக்குமா அப்படின்னா இதான் அந்த அபரியவசான விருத்தி அப்படின்றதுனால தான் குறிக்கிறது. சரி, இப்ப கடைசியில அந்த உபாசா திரைவித்தியம் அப்படின்னு ஒண்ணு இதுல வந்துட்டு எதற்காக இந்த மாதிரி ரங்கசாமி சுவாமி? சுவாமி 3 விதமான உபாசனம். ஒன்று நேர பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறது, இன்னொன்று ஒரு ஜீவாத்மா உள்ள பரமாத்மாவை தியானம் பண்ணுறது, 3வது பிராணன், அதாவது அச்சித்துக்குள்ள அந்தராத்மாவை பரமாள் இருக்கால அவரை தியானம் பண்ணுறது. இப்போ இந்த உதாரணத்தில் இந்திரன் தியானம் பண்ணும்போது அவரோட ஜீவாத்மாவை நினைக்கிறோம். இந்திரனுடைய பிராணன் வரும்போது அந்த அச்சித்தை நினைக்கிறோம். நேர இந்திரனுடைய கிடையாது, வெறும் பிராணன் அதான் இந்த 3 விதமான உபாசனம். சரி சரி, கேள்வி என்னது இது? பதில் இங்க ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா? கண்டிப்பா சொல்லியிருப்பேன், வீடியோல சொன்ன மாதிரி தான் ஞாபகம். ஏன் நேராவே சொல்லியிருக்கலாமே, எதனால இந்திரன் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரகரணத்துல பரமாத்மா தான் பேசப்பட போறான் அப்படின்னா பரமாத்மா பத்தி நேரம் சொல்லியிருக்கலாமே. இந்திரனை பத்தி பிரஸ்தாவமோ பிராணவாயு பத்தி பிரஸ்தாவமோ எதற்காக அப்படின்ற கேள்வி எழுதா அதுக்கு பதில் உபாசனத்துக்காக 3 விதமாக உபாசனம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல இந்த அர்ச்சாவதாரத்தை நம்ம சேவிக்கிறச்சு அது எந்த இடத்துல பொருந்தும்? நேராவே தியானம் பண்ற மாதிரி அர்ச்சாவதாரம் நேரதான், நேர பகவானுடைய திருமணிக்காங்க. இப்போ ஆச்சாரியன் உங்களை சேவிக்கிறேன்னா அது 2வதுல வருமா? ஜீவாத்மால அந்தர்யாமையா இருக்கிற இல்ல, அது நம்ம ஒண்ணுன்னா நம்ம உபாசனம் எதுவும் பண்ண போறது இல்லையே. உபாசனம்னு எதுவும் இல்ல. இப்ப எம்பெருமானாரை சேவிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கோம்? எம்பெருமானாரை சேவிக்கிறது அதுவே நம்ம புருஷார்த்தம், அவ்வளவுதான். எம்பெருமானாரை சேவிக்கிறது நான் சம்பிரதாய ரீதியா சொல்றேன். நம்ம வேதாந்தத்தை விட்டுட்டோம், கடைசியில் நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சுக்க போறோம். வேதாந்தத்தை காட்டிலும் அதிகப்படி மேம்பட்டது என்னன்னா ரகசியத்துறை சம்பிரதாய அர்த்தங்கள் தான். வேதாந்தத்தை இருக்கும்போது உபாசனம் இதெல்லாம் வருது. நம்ம எம்பெருமானாரை சேவிக்கிறோம், எம்பெருமானாரை தியானம் பண்றோம் அப்படின்னா பகவானுக்கு திருவடியாக இருந்து கொண்டு அப்படின்றதுலாம் அதெல்லாம் அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம எம்பெருமானாரை போய் சேவிக்கிறோம். ஆனா அவருடைய திருமையை தான் நமக்கு அங்க உத்தேசியமே.
அவர் எம்பெருமானார் வந்து எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவராக இருக்கிறபடியினால அவருடைய திருமேனியே நமக்கு உத்தேசமா போயிடுது, அவருடைய ஆத்ம குணங்களே நமக்கு உத்தேசமா போயிடுது. இந்த 3 உபாசனம் நம்ம எப்ப பண்ணுவோம்? இப்ப நேரடியா அர்ச்சாவதாரத்தை சேர்க்கணும். நான் நினைச்சேன் ஆச்சாரியன் சேர்க்கிறது 2வதுல பொருந்து 3வது அந்த உபாசனம் இங்க கொண்டு வராதீங்க. இதெல்லாம் பக்தி யோக நிஷ்டனுக்கு தான், நமக்கு கொண்டு வராதீங்க. இது இந்த உபாசா திரைவித்தியம் 3 உபாசனம்லாம் இருக்கு இல்லையா, வேதாந்தத்துல இந்த ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லப்பட்ட பக்தி யோக நிஷ்டனுக்கு. பிரபன்னர்கள் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் இஷ்டப்படி பண்ணலாம். எம்பெருமானாரை சேவிக்கிறது, ஆழ்வாரை சேவிக்கிறது இஷ்டப்படி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். சேவிக்கும் பொழுது அவங்க ஒரு சூக்ஷ்மமான ஒரு பேதம் இருக்கு. இந்த பக்தி யோக நிஷ்டன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ இந்திரன் ஸ்தானத்துல இந்திரன் தான் ஜீவாத்மா இல்லையா. அப்போ என்ன பண்றான், இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கின்ற பகவான் அப்படின்னு இப்போ பகவான் இடத்துல போய் முடிக்கிறான் இல்லையா. சரி, இப்ப நம்ம எம்பெருமானாரை சேவிக்கிறோம். நம்மளுடைய இந்த விசேஷனம் விசேஷம் இது கூட நீங்க ஜென்மாதிரிக்கிறதுல அவங்க பழக்கமாயிருக்கும் நினைக்கிறேன். விசேஷனம் விசேஷம் என்ன பார்த்தா, நம்ம பச்சையான வீடு அப்படின்னா வீடுன்றது விசேஷம், பச்சைன்றது விசேஷனம். இங்க இப்போ இந்திரனுடைய விஷயத்துல நம்ம உபாசனம் பண்றோம் அப்படின்னா விசேஷனம் யாரு, விசேஷம் யாரு பாருங்க. ஸ்ரீபாஷ்யத்துல உபாசனம் பண்ணும் பொழுது இந்திரன் விசேஷனம், உள்ள இருக்கிற பரமாத்மா விசேஷம். அப்ப பரமாத்மாவை நம்ம தியானம் பண்றோம். எப்படிப்பட்ட பரமாத்மாவைன்னு கேள்வி வர, இந்திரனுக்கு அந்தர்யாமியான. சரியா, அப்ப இந்திரனானவன் விசேஷமா இருக்கான், பரமாத்மா விசேஷமா இருக்காரு இல்லையா. சரி, இப்ப பிரபன்னாள் விஷயத்துல உடையவர் விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன தோன்றது, உடையவரை நம்ம சேவிக்கிறோம், தியானம் பண்றோம். உடையவரை பிராபியமாகவே இதனால ஒரு பலன் அப்படின்னு இல்லை, இதுவே எனக்கு இனிமையாக இருக்கு அப்படின்னு பிராபியமாக தியானம் பண்றோம். இப்போ நீங்க யோசிக்க வரும், இந்த விசேஷ விசேஷம் அப்படின்றது எப்படி வருவாங்க, ரெண்டுமே உடையவர் தான். இங்க என்ன ஆகுதுன்னா எம்பெருமானார் தான் விசேஷம். ஆனா நம்ம எம்பெருமானாரை ஏன் தியானம் பண்றோம், அது எம்பெருமானாரே சாதிக்கிறார். அது வந்து பரதனுடைய விஷயத்துல சுத்தியன் பத்தி சொல்லும் பொழுது மறந்து போச்சு, ஆரம்பத்துல எடுப்பு ஆச்சாரிய அழாது. இந்த சுக்ரீவன் வந்து அந்த உடைவாட போல அவனால் இழுத்து செல்லப்பட்டான். அவங்க எம்பெருமான் என்ன சாதிப்பாரு அப்படின்னா, இந்த சத்ருகனன் வந்து பரதன் இடத்துல ஈடுபட்டான் இல்லையா. இந்த சரித்திர நியமா நான் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரதன் வந்து தன்னுடைய மாதுள கிரகத்துக்கு போறான், அவனுடைய நாள் நட்சத்திரம்லாம் பார்த்தான், அதுக்கு ஒத்தபடி அவன் போறான் அப்படின்னு. இவனை பார்க்கவே இல்லை. இவன் வந்து அடுத்த நாள் தானே பிறந்திருக்கான். ராமன் அப்புறம் பரதன் அப்புறம் 2 பேரும் ஒரே நாள்ல, 2 பேரும் ஒரே நாள் பிறந்திருக்கா. லக்ஷ்மண சத்ருகன் அண்ணா தம்பி தானே, ட்வின்ஸ், ஒரே வயசுல பிறந்தவா தானே. அதனால இவனுக்கு வந்து 4 நட்சத்திரம் வேற, அவனுக்கு இவனுக்கு பார்க்கல. அவன் அப்படியே சத்ருகன் வந்து பரதன் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டான். அவங்க எம்பெருமான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இவன் பரதனுக்கு நல்லானபடி ஏன் அப்படின்னா, இவன் பெருமாளுக்கு நல்லானாக இருக்கான் பரதன். ஆகினாலதான் சத்ருகனானவன் பரதனுக்கு அடிமையாக நல்லானாக இருந்தானே ஒழிய, நேர இந்த அண்ணா தம்பி அப்படின்ற உறவை வச்சுட்டு நேர இந்த ஒரு மனிதன் மனிதனுக்கு அடிமை அப்படின்றதுல அது அர்த்தமே கிடையாது அப்படின்னு அங்க எம்பெருமானார சாதிக்கிறது. ஆக அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நம்ம எம்பெருமானாரை வணங்குறது, யாரை வணங்கினாலும் நேர ஒரு விவதானமே இல்லாம வணங்குறதுன்றது வெறும் பரமாத்மா மட்டும் தான். அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மாவோட தான் சம்பந்தம். அதுக்கப்புறம் உடையவர் சம்பந்தமே கூட நம்ம ஏன் எம்பெருமானாரை வணங்குறோம் அப்படின்னா, பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் வணங்குறோம். இது ஒன்றும் மாற்றவே முடியாது. இல்லாட்டி எல்லாரையும் தான் வணங்கிட்டு இருப்போம், சாய்பாபா கூட தான் வணங்குவோம். அப்படி கிடையாது, நம்ம எம்பெருமானார் மட்டும் தான் வணங்குறோம். அதனால பகவத் சம்பந்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய விசேஷம் வந்தா எம்பெருமானாரை தான் நம்ம வணங்குறோம். ஆனா நமக்கு ரியலைஸ் பண்ணாம நம்ம ஏன் எம்பெருமானாரை வணங்குறோம் அப்படின்றது ஓடிட்டு இருக்கும் மனசுல. ஏன் வணங்குறோம் அப்படின்னா, இவர் தானே அந்த சர்வேஸ்வரத்துல ஞான பக்தி வைராகிய கொள்கலமா இருக்கார் அப்படின்னு மனசுல ஓடிண்டே இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானாரை நம்ம வணங்குறோம். அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, விசேஷம் பகவான் ஆயிட்டு அந்த பகவான் இடத்துல பரிபூர்ண தாசியம் பெற்ற எம்பெருமானார் அப்படின்னு அவரை வணங்குறேன் அப்படின்னு எம்பெருமானார் விசேஷமாக இருக்கு.
அதனால இது ஒரு அந்த பேதம், விசேஷ விசேஷ பாவத்துல பேதம் இருக்கு. சரி, இந்த பிராணாதிகரணம் எடுத்து இதோட இப்ப 4 அதிகரணம் நாளைக்கு அநேகமா நான் அந்த பாடத்தை முடிச்சிடுவேன். நாளைக்கு இன்னும் 2 அதிகரணம், அதிர்ஷ்டத்வாதி அதிகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வைஸ்வான அதிகரணம் அப்படின்னு இருக்கு. விஷயங்கள் நிறைய இருக்கும் அந்த, ஆனா நமக்கு ரிலேட்டபிளா அங்க ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். ஸோ அந்த 2 சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்திலே பார்த்துடலாம். அப்புறம் இதுல முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது, விமலா மாமி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வந்தது. இதெல்லாம் தாராளமா, அதாவது நம்ம உபனிஷத் சேரிக்கலை, ஸ்வரத்தோடையும் சொல்லலை. ஜஸ்ட் நமக்கு இப்போதைக்கு ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் தான், அவ்வளவுதான். சேவாகாலம் பண்றதா இருந்தாதான் அதெல்லாம் நமக்கு அந்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம போற இந்த அப்ரோச்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது காலக்ஷேபம்லாம் கிடையாது. அதனால ஜஸ்ட் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் மாதிரியே தாராளமா பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸ்ரீபாஷ பப்ளிகேஷன் முதலாளத்தெல்லாம் கூட யாரும் ஸ்வரத்தெல்லாம் போட்டுருக்க மாட்டேன், வெறும் வாக்கியங்களை மட்டும் தான் போட்டிருப்பேன். நம்ம ஸ்வரத்தை வச்சு நம்ம ஒன்றும் எங்கேயாவது சில இடத்துலதான் ஆழவந்த ஸ்வரத்தெல்லாம் வச்சு விசாரம்லாம் பண்றேன். நான் ரொம்ப நமக்கு வேண்டியது நேரம் இப்போ இந்த ஆகாசத்தினால்தான் எல்லா உருவும் உண்டாச்சு. நம்ம ஆகாசத்துக்கு என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட் வாக்கியங்கள் தான், அது கூட நம்ம தமிழ் தான் பெரும்பாலும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தயக்கமின்றி எல்லாரும் இதுல கலந்து கொள்ளலாம். இன்னும் வருதே 20 பேர் தான். அதுலயும் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம காலக்ஷேபம் அது கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ எங்களுக்கு காலக்ஷேபம் ஆகும்பொழுது சாந்தி பாட்டம் அப்படின்லாம் இருந்தது. சாந்தி பாட்டெல்லாம் பண்ணிட்டு தான் அப்போ அதெல்லாம் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வர வேண்டும். ஏன்னா இப்போ எம்பெருமான சாதிச்சு நம்ம எல்லாமே பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவை கிடையாது. நிறைய கேள்வி வந்திருக்கு. இதுல சுமதி மாமி கேட்டிருக்கா. அடியேன் சுவாமி, சாஸ்திரம் சிம்பிளிஃபைடும் போது ஒரு டவுட் கேட்டிருந்தேன் சுவாமி. பாம்பு கயிறு அது ரெண்டும் எப்படி போறது, அதுக்கு பதில் அனுப்புறேன்னு. ஓ ஆமா இல்லையா. எனக்கு என்னன்னா அங்க பிராபாகரன் என்ன சொல்றானோ அதுதான் சரி அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாம்புல பிசிக்கலா அந்த கயித்துல பாம்புடைய அம்சம் இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. நல்லா ரெக்கலெக்ட் பண்ண முடியாதா? அந்த இதுல முத்து சிப்பியில வெள்ளி இருக்கு அப்படின்னு எம்பெருமான சாதிக்கிறார். அதனாலதான் அது சரியான நாலேஜ் அப்படின்னு எடுத்துன்னு போற. வெள்ளியினுடைய மறுபடியும் வெள்ளியினுடைய சில ஏதோ அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுதான் அது சரியான நாலேஜ் அப்படின்னு எம்பெருமான எடுத்துன்னு போற. அப்ப இங்கேயும் எதிரில் பாம்பு இருக்கு அப்படின்னு நாலேஜ் சரி அப்படின்னு சொல்லணும்னா அப்ப பாம்பானது பிசிக்கலா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். வெள்ளியானது பிசிக்கலா முத்துச்சிப்பியில இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி சொல்லிடலாம். சயின்டிஸ்ட்லாம் ஒத்துப்பாரு தெரியாது. எம்பெருமான தான் சொல்றேன். அங்க முத்துச்சிப்பியானது வெள்ளியானது இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய பட்சம். பாம்புல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரி அங்க வாய்ப்பே கிடையாது. அதனால இங்கெல்லாம் வேதாந்தாச்சாரியர் 2 பட்சம் சாதிக்கிறார். லாகவம் அக்கியாத்தோ சுவாரஸ்யம் அனிதா அக்கியாத்தோ சித்தம் அப்படின்ற மாதிரி. என்னன்னா இந்த அக்கியாதிவாதம் அப்படின்றது பிராபாகரனுடைய வாதம். அவனுடைய வாதம் எல்லாம் ஞாபகம் இல்லையே, ரொம்ப மாசம் ஆயிடுத்து. அக்கியாதி அப்படின்றது வெறும் நமக்கு ஒரு பொருளை பாக்குறோம், ஒரு மற்றொரு பொருளினுடைய ஞாபகம் மட்டும் வருது. ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணல. எதிரில வெள்ளி இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு. இந்த பட்சம் தான் இந்த இடத்துல எல்லாம் ஒக்கும். ஏதோ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குமான்னு தோணல. எல்லாருக்கும் கண்ணை கட்டி காட்டுட்ட மாதிரிதான் இருக்கு. நம்ம வேற ஒரு நேரத்தை மறுபடியும் எல்லாத்தையும் நான் பார்க்கலாம். இல்ல சுவாமி புரியுது, சொல்லுங்க. புரியுதுங்களா? சரி சரி, எல்லாருக்கும் கொஞ்சம் சரி. பாவம் மறந்துருக்கு எல்லாருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். கஷ்டமான கான்செப்ட். இதுல அந்த டேர்ம் நீங்க யூஸ் பண்ற டேர்ம் வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். சொல்ற கான்செப்ட் எல்லாருக்கும் சில கான்செப்ட்லாம் புரியுது இல்லையா? சரி. அப்ப இங்க இந்த பாம்பு அந்த கயிற்று விஷயத்துல பிராபாகரனுடைய பட்சம் தான் எடுத்துக்கணும். இந்த கயிற்றை பாக்குறோம், அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? பாம்போட ஞாபகம் வருது. பாம்போட ஞாபகம் வருது. அவ்வளவுதான். நம்ம இதுல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். கயிற்றை பாக்குறோம், பாம்புடைய ஞாபகம். இது ஞாபகம் அப்படின்னு நமக்கு தோணல. ஆனா இன்னொரு நாள் என்ன ஆகும்? நமக்கு கயிற்றை பாக்குறோம், இது நான் அன்னைக்கு பார்த்த பாம்பு மாதிரியே இருக்கு. அப்போ நமக்கு ஃபுல்லுமே ஞாபகம் வந்துருது.
அன்னைக்கு பார்த்த பாம்புன்னு ஃபுல்லா ரெக்கலெக்ட் பண்றோம். அப்புறம் நம்ம வந்து பாம்பு பயப்பட மாட்டோம், பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனா இப்ப என்ன இருக்கு, கைத்த பாக்குறோம், பாம்பு அப்படின்ற மட்டும் ஞாபகம். அன்னைக்கு பார்த்த பாம்பு அப்படின்னு ஞாபகம் வரல, வெறும் பாம்பு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வந்திருக்கு. அதனாலதான் பாம்பு அப்படின்னு பயப்படுறோம், அப்படி சொல்றோம் இதுல பாம்பு இருக்கு அப்படின்னு. சரியா? ரங்கசாமி சுவாமி இப்போ இந்த வேதங்கள்லாம் கூட உபனிஷத்துக்கெல்லாம் கூட ஸ்திரீகள் உபன்யாசம் பண்றாளே சுவாமி, அதெல்லாம் அது அம்மாஜி மந்திர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயோத்தியால இருக்கு அம்மாஜி மந்திர்னு. அடியன் கைங்கரியம் தேவர் தெரியாது, அம்மாஜி மந்திர் அயோத்தியால கட்டின அம்மாஜி வந்து யோகி பார்த்தசாரி சுவாமியோடைய பாரியார் திருத்தேவியா. இந்த அம்மங்கார் வந்து அயோத்தியா ஜீயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஜீயர் சுவாமி. அவருக்கு காலட்சியம் சாதிச்சிருக்கா. காலட்சியம் சாதிச்சிருக்கா. அதனால ஆண்டாளம் சாதிக்கலையான. அதனால இந்த ஸ்வராக ரகிதமாக வீட்லயே எவ்வளவு வேத வாக்கியங்கள்லாம் வருது. அதான் என்ன பண்ண முடியும், பகவதி காலட்சியம் அட்டன் பண்ண முடியாது. அதனால ஸ்வரத்தோட எதுவும் அந்த மாதிரி ஏதாவது சுபாஷ காலட்சியம் வந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன். கோவிந்தசாமி அடுத்த பாதத்துல 2 வீடியோ வந்திருக்கீங்க சுவாமி, அதுல ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? இப்போ நான் ஒன்னா தள்ளி வச்சுப்போமா? அதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் வச்சுப்போம் இல்லையா? டிஸ்கஷன் போது டவுட் கேட்கறது சரியா இருக்குமா தெரியல. அப்படியா? எல்லாருமே மெசேஜா போட்டுறேன். சரி, அவன் பிரைவேட்டா பார்த்துக்கலாம். மெசேஜா போட்டு அந்த வீடியோலயே கமெண்டா போட்டு. சரி சுவாமி, லாஸ்டா ஒரு டவுட் மைண்ட். எல்லாருமே அந்தரியாமியா பரமாத்மா இருக்காருன்னா எல்லாருமே மற்ற தெய்வத்தை சேவிக்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிடுவார்ல, அவருக்குள்ள பரமாத்மா இருக்காரு அதனால நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி யாருமே சேவிக்கலையே. அவருக்குள்ள பரமாத்மா இருக்கிறது யாருமே சேவிக்கலையே. அவர் வந்து சிவனா இருக்கார் அப்படின்றத வச்சுதானே சேவிக்கிறா. சிவனுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற பரமாத்மான்னு யாருமே வந்து அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. அந்த மாதிரி சேவிச்சா உபாசகலா ஆயிடுவா. அதான் இந்த உபாசா திரைவித்தியம் அப்படின்றது. இந்திரனுக்கு அந்தரியாமியா இருந்து உபாசனம் பண்றான் இல்லையா? ஸ்ரீதரன் சுவாமி இந்த பாம்பு இது சொன்னேன் சுவாமி, உதாரணம் சொன்னேன். முதல்ல பார்க்கும்போது அது பாம்பு தோணுது, அடுத்த இது பார்க்கும்போது அதே பாம்பு. அது புரியல சுவாமி. அந்த இது சொன்னது கயிறை பார்த்தா கைத்த பார்த்தா நம்ம கைத்த பார்த்த உடனே இது வந்து நேற்றுக்கு பார்த்த பாம்பு போலவே இருக்கு. அப்படி பாம்பு ஞாபகம் வருதா இல்லையா? இப்போ கைத்த பார்த்தோன்னே பாம்புன்னு வரும் சுவாமி. அது நேத்தி பார்த்த பாம்பு அப்படின்னு எல்லாம் பாம்புன்னு தான் ஞாபகம் வரும் இல்ல நமக்கு. அப்படியான ஞாபகம் வருது நமக்கு. பாம்பு ஃபுல்லா ஞாபகம் வராது தானே? இல்ல பார்த்தோம்னா கயிறு பாம்பு மாதிரி இருக்கேன்னு தானே தோணும் சுவாமி. அதுதான் அந்த மாதிரி ஞாபகம் வருது இல்லையா? இது ஒரு விதமான ஞாபகம். இப்போ ஃபுல்லா நமக்கு ஞாபகம் வந்துருக்கு. இப்படி ஞாபகம் ஃபுல்லா வந்த அப்புறம் நம்ம எதுல பாம்பு இருக்குன்னு சொல்ல போறது கிடையாது, இல்லாட்டி நம்ம பயப்படுறதும் கிடையாது. சரியா? ஆனா இந்த பிராபாகரன் என்ன சொல்றான் அப்படின்னா, சில தருணங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, நேதிக்கு பார்த்த பாம்பு அப்படின்னா ஃபுல்லா ஞாபகம் வராது. ரைட் பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்டிராக்டா பாம்பு அப்படிங்கிற ஞாபகம் வரும். பாம்பு மட்டும் ஞாபகம் வந்ததுன்னா அப்பதான் நமக்கு வந்து அப்பா அந்த மாதிரி அந்த அக்கியாந்தி அப்படின்னு நிறைய நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கையில பார்த்து பாம்புன்னு நினைக்க போறது இல்ல. சில சமயம் தான் அப்படி நினைக்க போறோம். ஒருவேளை அந்த காரணத்தினால இவர் அப்படி சொல்றாரோ. ஆனா முத்துச்சிப்பி எப்ப பார்த்தாலும் அந்த பிரைட்னஸ் வந்து சில்வரை குறிக்கலாம், நோட் பண்ணலாம். அதுல ஒரு எப்ப பார்த்தாலும் அந்த பிரைட்னஸ் பிரமலாம் வராது. அங்கேயும் எப்ப பார்த்தாலும் எல்லாருமே முத்துச்சிப்பி பார்த்து வெள்ளின்னு யாருக்குமே பிரமம் வராது, எப்பவுமே எல்லாம் வராது. பிரைட்னஸ் நமக்கு ஒரு ஞாபகம் வரும் இல்ல, சில்வர் மாதிரி இருக்கு. முத்துச்சிப்பிக்கு இப்படி ஒரு தன்மை இருக்கு. அதுவும் இங்கே தானே வரும். இங்கேயும் கூட கைத்த பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்குன்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வரலாம். அது நம்ம ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. கோவிந்ததாச சுவாமி சுவாமி, இப்போ இந்த பிராபாகர பட்சம் இல்ல எம்பெருமான பட்சம்னா 2-3 லாஜிக் வச்சிருக்கோம்ல சுவாமி. இதெல்லாம் வந்து ஒண்ணு நடந்து முடிஞ்சிடுச்சு, அதை எப்படி இது பண்றதுக்கான அனாலிசிஸ் மெத்தட் மட்டுமா,
இல்ல ஒரு விஷயத்த பாக்குறோம், அதை எப்படி அனலைஸ் பண்றதுக்கான டெக்னிக் அது. இஸ் இட் போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் ஆர் டெக்னிக் ஃபார் நியூ? இது ஆக்சுவலா 2 விதமாகவும் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நமக்கு பிரம்மம் நான் வந்து அங்க உண்மையா பொருள் இல்லை, நான் தேடி போனேன், ஏன் போனேன் அப்படின்னா ஏன் போன நம்ம அனலைஸ் பண்றோம், முடிஞ்ச விஷயம். ஆமா, நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம வேற எப்படி இது ரிசர்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போ நான் இங்க அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா வேற எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணுவோமா? அது ஒரு கஷ்டம். இங்க சயின்ஸா இருந்தா என்ன பண்ணுவான்னா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், அதை வச்சு வேற ஏதாவது அதான் டிஸ்கவர் பண்ணிட்டே இருக்கானே, வேற எங்கேயாவது மேல அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் நடந்து. இப்போ அடியன் தோணுது வந்து, இப்போ ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா சரியான கருத்து போய் சேரணும், பிரம்மம் ஏற்படக்கூடாது அப்படின்னா பிரம்மம் எப்படிலாம் ஏற்பட முடியும் அப்படின்றத யோசிச்சு அது இல்லாதபடி சொல்லணும், அல்ல இல்லாதபடி ஒரு காட்சியை காமிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது அப்ளிகேஷன் ஃபார் ஃபியூச்சர். நல்ல அப்ளிகேஷன் அனாலிசிஸ் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது நல்ல அனாலிசிஸ் அது. ஆனா அது வந்து இந்த இடத்துல பயன்படாதுன்னு நான் சொல்றது. எங்க பயன்படுத்த நம்ம தர்க்க சங்கத்துல பார்க்க போறோம், அனுமான பிரகரணத்துல ஹேத்வாபாசம் அப்படின்னு ஒண்ணு வரப்போறது, அங்கதான் இது பயன்படும். எப்படி சொன்னா தப்பு இல்லாம நம்ம பேசுவோம் அப்படின்றதுலாம் அங்கதான் வரும். இங்க வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம இல்யூஷன் நமக்கு ஏற்பட்டுருது. ஏன் அந்த இல்யூஷன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இன்னொருத்தருக்கு நம்ம இல்யூஷன் கிரியேட் பண்ணாம, இது வந்து நம்ம கண்ணால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, பேசுறதுனால இன்னொருத்தருக்கு பயன் ஏற்பட போறது. அப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம் நம்ம எப்படி கரெக்டா ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு. இது ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய அடங்கி போயிடுது, அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு வீடியோ காமிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ வீடியோ காமிக்கும் போது இந்த மாதிரி தப்பான கருத்து ஏற்படக்கூடாது. அதுதான் அப்ப எந்த ஆஸ்பெக்ட்லனா மறுபடியும் பிரத்யட்சத்துல தான் வரணும். இன்னும் கூட ஒரு யோசனை வந்தது, நாளைக்கு ஏதாவது வந்து இப்போ ஹியூமன் ஆயிடப்லாம் கிரியேட் பண்றாங்க இல்லையா, ஹியூமன் ஆயிட்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க இல்லையா, ஒருவேளை அங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கலாம். சரி, எனக்கு பிரம்மம் வந்ததுக்கு இதான் காரணம். அப்போ நம்ம ரோபோ டிசைன் பண்ணும்பொழுது எனக்கு ஏன் பிரம்மம் வந்தது அனலைஸ் பண்ணியாச்சு, அந்த மாதிரி அப்ளிகேஷன். அதான் இது வந்து நம்மளோட இதுல ஒத்து வராது, ஆனா ஸ்பீச்ல ஒத்து வரும். நான் ஏன் தப்பா புரிஞ்சுட்டேன், அப்புறம் அடுத்த சொல்லும்போது நான் சரியா சொல்லணும் அப்படின்னு அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ்க்கு ஒரு பயன் இருக்கு. கொஞ்சம் கிருஷ்ண சுவாமி கடைசி கேள்வியா இருக்கட்டும். இன்னித்து இதை பத்தி தான் இந்த நீங்க பார்த்தசாரதி பெருமாள் சொன்னேன் இல்லையா, சரீரம் மாதிரி தானே. இப்ப சரீரம் அவருக்கு பெருமாளுக்கு வந்து ஜீவாத்மாக்கள் தான் சரீரம், சித்து எல்லாரும் ஆத்மாக்கள் தான் சரீரம். இப்ப இந்த அப்ராக்கிருத்தமான சரீரம்னு சொல்லலாமா, அது நித்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால அதனுடைய கர்மத்தினால பாதிக்கப்படுமா எந்த வழியிலையாவது? பார்த்தசாரதி பெருமாள் சரீரமா? அது நித்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அழிவு இல்லைன்னா அதுக்கு கர்மத்தினால அழிவு இருக்குன்னா அதுக்கு வந்து அழிவும் இருக்கு. பார்த்தசாரதி பெருமாள் திருமேனிக்கு ஏன்னா நம்ம தான் நீங்க செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த உருவம் அவுருவம் தானே அப்படின்னு இன்னைக்கு யார் ஒரு திருவுருவம் பண்ணாலும் பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா அது தன்னுடைய திருமேனியாக ஏத்துக்கிறார். அது அவருக்கு கர்மத்தினால ஏத்துக்கிறார் அவர். இப்ப நம்ம ஏன் இந்த உடம்புல பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பெருமாள் பிடிச்சி தள்ளி இருக்காரு, கர்மத்தினால அவர் தள்ளல, கர்மத்தினால அவர் வந்து நம்மளோட உடம்போட சேர்த்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி யாராவது பார்த்தசாரதி பெருமாள் அந்த திருமேனிக்குள்ள பெருமாளை பகவானை போய் புகுத்தி இருக்காரா யாராவது? அவர் இச்சையினால எடுத்துட்டு இருக்காரு. ஒரு உருவத்தை பண்ணி கொடுத்துட்டு எம்பெருமானே இதுல இருக்கணும் அப்படின்னா அவர் இச்சையோட எடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு அந்த பெருமாளுக்கு ஏதாவது வந்து அந்த திருமேனி சில எப்படியும் பிரளய காலத்துல எல்லா திருமேனியும் வந்து அச்சேதனத்தோட ஒன்றிதான் போக போகுது, மூல பிரகத்தில ஒன்றிதான் போக போகுது. அப்ப பெருமாள் கூட திருமேனியாக அது இருக்காது, அவ்வளவுதான். இதனால பெருமாளுக்கு கர்மமோ எதுவும் நம்மளுடைய தேகம் நித்தியன்றது போல அந்த மாதிரி அங்க அந்த அம்சம் இருக்கு, உருவார்ந்து அழியறதுன்ற அம்சம் இருக்கே ஒழிய கர்மத்தினாலன்றது கிடையாது. சரி அடியேன் இதோட முதல் பாதம் முடிஞ்சது. அடுத்தது 2ஆம் பாதம் பாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு காலம்னா மறுபடியும் ஜிக்ஞாசாதிகள்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாலும் தோன்றது. அப்படியே கான்ஸ்டன்டா டச்லயே இருக்கணும். யோசிப்போம் அடுத்த 2வது பாதத்துக்கு போகலாம், இல்லாட்டி மறுபடியும் ஜிக்ஞாசாதிகரணம் எல்லாம் சேர்த்து குயிக்கா ரிவைஸ் பண்ணலாமா என்னன்றது அப்புறம் யோசிக்கலாம். சரி, இன்னைக்கு இதோட போதும். அது வாரம் பெருமாள் ஆட்சி எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம்.
அடியே சுவாமி நமஸ்காரம். அடியே சுவாமி. அடியேன் ராமானுதாசன் சார். அடியே